எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, சீமான் காமராஜர் இறப்புக்கு அண்ணாதுரை அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார்னு சொல்றாரு. இது சொல்றதுக்கு நாள் முதல்வரை போய் பார்த்துட்டு வராரு அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம், அந்த உணர்ச்சி மீதியில மயக்கமா கலக்கமா அப்படி வந்ததா? கலைஞர் கருணாநிதினு வழக்கமாக நான் சொல்லுவேன். இப்போ கலைஞர் வார்த்தையை பேசுறதுக்கு பயமா இருக்கு. அண்ணா திருச்சி வேலுச்சாமி ஒரு ஒம்பு பண்ணி விட்டாரு. அவினாசியில் ஒரு பள்ளியில் கழிப்பறைக்கு பெருந்தலைவர் காமராஜர் கழிப்பறை, படிக்க வச்ச ஒரு பேர்ல கழிப்பறை, குடிக்க வச்ச ஒரு பேர்ல நூற்றாண்டு அப்படி இப்படின்னு சொல்லி நூலகம் திறக்கிறீங்க. 2 இனிஷியல் 2 எழுத்து பேர் உள்ள ஒரு மாண்புமிகு. இனிஷியல் 2, பேர்லேயும் 2 எழுத்து தான். ஆளுங்கட்சியில் அவங்களுடைய சின்னத்தோட பேரையே தன்னுடைய பேராக வச்சிருக்கிறவர் அந்த கல்லூரி. இது 3 தான் இந்த 50 லட்சம் இந்த பெரிய அந்த திருட்டு வியாபாரத்தில், கிட்னி கொள்ளையில் இதுவரை ஈடுபட்டதாக தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன. இதற்கு மேலும் அநேகமாக இவர் புது கட்சியாகவோ ஒரு புது இயக்கமாகவோ தொடங்கும் மனநிலையில் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். தகவல் அண்ணாமலையார் அன்பு கூட்டம்னு ஒன்று புதுசாக ஒரு இயக்கம் அவருடைய அண்ணாமலையுடைய ஆசையுடன் தான் ஆரம்பிக்க போகிறதோ. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். ஸ்ரீசத்யார் அவர்களின் கேள்வி பதில்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் நிரஞ்சன். எங்க நம்ம ஆணழகர் அரவிந்த காணோம்? எங்க ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கு போயிருக்காரா? இல்லை வந்துடுவார்ல? வந்துடுவார் சார். இல்லைங்க, எது கேட்டான்னா, என்னமோ ஒரு அண்ணாமலையார் அன்பு கூட்டம்னு ஒன்று புதுசாக ஒரு இயக்கம் அண்ணாமலை பேரில் அவர் தொடங்கினாரா இல்லை அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் தொடங்கினாங்களா தெரியல. அண்ணாமலையார் அன்பு கூட்டம் அப்படின்னு போட்டு இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் பிரதிநிதிகளாக அப்படின்னு சொல்லி ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் சேனல் 5ல் நம்ம கேள்வி பதிலில் பேசணும். அப்படி பேசும்போது அண்ணாமலை அப்போ அவருக்கு பதவி கொடுக்கல, மாநில தலைவர் மாற்றின போது இவருக்கு வேறு ஒன்றும் தேசிய தலைவர் பதவி, ஏதோ அந்த பதவி இந்த பதவியெல்லாம் மந்திரிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொன்னோம். இன்னி வரைக்கும் வரல. 2வது நடுவில் மறுபடியும் அதை பற்றி ஏதோ ஒரு கேள்வி வந்தபோது சொன்னோம், அநேகமாக இவர் புது கட்சியாகவோ ஒரு புது இயக்கமாகவோ தொடங்கும் மனநிலையில் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். தகவல் அப்படியே வந்தாலும் 2026 தேர்தலில் பெருசாக இல்லைன்னா கூட 2031 இலக்கு வைத்து அவர் செயல்படுவார். இப்பொழுது இது ஒரு இயக்கமாக செயல்படும். அப்போ அவர் பாஜகவில் உள்ள இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் வராது. அதாவது வரும் ஆனால் வராது. அந்த மாதிரி இருப்பார் ஆனால் இருக்க மாட்டார். அது பாஜக கட்சி இல்லை, இயக்கம், அது ரசிகர்கள் கூட்டம். விஜய் அப்படி தானேங்க, ரசிகர்கள் மன்றம்னு ஆரம்பிச்சதுன்னா அதுலேருந்து அது விஜய் நடிகர் கட்சியாச்சு இல்லை. விஜய் நடிகர். அரசியலுக்கும் நடிப்புக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. அரசியலில் இருக்கிறவங்கலாம், நடிகராக இருக்கிறவங்களாம் அரசியலுக்கு வராங்க. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நடிகர்கள் இல்லாதவர்கள் கூட அரசியல்வாதிகள் நடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ நடிப்புக்கும் அரசியலுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை உண்டு. அந்த வகையில் இப்படி ஒரு இயக்கம் அவருடைய அண்ணாமலையுடைய ஆசையுடன் தான் ஆரம்பிக்க போகிறதோ, ஆசையுடன் அப்படின்னு. அதான் நம்ம எதேச்சியாக பார்த்தா இன்றைக்கி அரவிந்த காணுமே எங்கேயாவது அந்த அண்ணாமலையார் அன்பு கூட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த கூட்டத்துக்கு போயிட்டாரான்னு எனக்கு கூட டக்குன்னு ஒன்று தோணுச்சு. நம்மளும் திருசக்தியார் வம்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்போம். நீங்கள் சேர்றீங்களா? கண்டிப்பாக சார். நிரஞ்சனை சேர்த்துக்கலாமா அதில்? கண்டிப்பாா. சரி, நம்ம தூள்களை பெறுவோம். 2026 நம்மளும் 2031 இலக்கு வச்சு நம்ம மூவ் பண்ணுவோம். சரி, கேள்விக்குள்ளே போயிடலாம் போங்க. ஓகே, முதல் கேள்வி காத்தமுத்து கடலூர்லேருந்து கேட்டிருக்காரு. பெருந்தலைவர் காமராஜர் இருந்தபோது அறிஞர் அண்ணா குலுங்கி குலுங்கி அழுதாரே என்கிறாரே சீமான், உண்மையா? படித்தேன் நானும். அண்ணாதுரை இறந்தது 1969 முதலமைச்சராக 2 வருஷத்துக்குள்ளேயே இறந்து போயிட்டார். காமராஜர் பெருந்தலைவர் இறந்தது 1975.
இவங்க தான் வந்து வைகோ தான் மரணப்படுக்கையில் வந்து நீங்கள் தான் வந்து என் பையனை ஸ்டாலினை காப்பாற்றணும்னு கைப்பிடிச்சி கொடுத்தாருன்னு அவர் ஒரு ஏதோ சொன்னார் வைகோ. அதுக்கப்புறம் திருச்சி சிவா இப்போ பேசி வந்து காமராஜர் வந்து கருணாநிதியை தான் வந்து இவர் என்ன ஜனநாயக காவலர்னு சொன்னார், நீங்கள் தான் நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னாருன்னு. எல்லாரும் எதை வேணாலும் யார் வேணாலும் சொல்லலாம், யாரையும் வந்து பதில் சொல்ல போகிறது இல்லை. அந்த மாதிரி வரும்பொழுது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, சீமான் இதை இந்த 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 அண்ணாதுரைக்கு கண்ணீர் விட்டார், அதாவது காமராஜர் இறப்புக்கு அண்ணாதுரை அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார்னு சொல்கிறார். இது சொல்கிறதுக்கு நாள் வந்து அவர் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களை பார்த்து அந்த மூக்காமுத்து துக்கம் விசாரிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. ஒரு காலம் அதுடைய ஏதாவது தாக்கமாக இருக்குமா? அது ஒரு பெரிய நான் சொல்கிறது ஒன்றும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நான் சொல்கிறது ஒரு முதல்வரை போய் பார்த்துட்டு வராரு அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம், அந்த உணர்ச்சி மீதியில் மயக்கமா கலக்கமா அப்படி வந்ததா? இல்லை இப்படி யோசனை பண்ணி பார்த்தா இவர் போய் பார்த்துட்டு வந்த மறுநாள் அவர் பாவம் நடைப்பயிற்சி போகும்போது அவருக்கு மயக்கம் வந்து ஏதோ தலை சுற்றல் வந்து அப்போலோவில் இருக்கார். எங்கே இருக்கார்? அப்போலோ தனியார் ஆஸ்பத்திரியில். ஓமந்தூராருக்கு போல் கலைஞர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. கலைஞர் பேரில் அதை கிங் இன்ஸ்டியூட்டாக இருந்து மாற்றி அதை பெரிதுபடுத்தி பண்ணது. அங்கே எல்லா விதமான இதுவும் இருக்குது, அரசு. ஸோ ஓமந்தூராரும் அரசு, இன்னும் நிறைய அரசு மருத்துவமனை இருக்குது சென்னையில். மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னால் ஓமந்தூரார் ஒன்று இருக்குது, இந்த கலைஞர் இது ஒன்று இருக்குது. இதுக்கெல்லாம் போகாமல் அப்போலோவுக்கு போகிறாங்க தனியார். அப்புறம் வந்து நம்ம வந்து சென்னை வந்து மருத்துவ தலைநகரம்னா தனியார்களுடைய மருத்துவ தலைநகரமா? அப்போ அரசு மருத்துவமனை பல்நோக்கு மருத்துவமனைக்கு போகாமல் போகிறாருன்னா என்ன காரணம்னு தெரியல. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் முதல்வர் வந்து பூரண குணமடைந்து மீண்டும் வந்து தன்னுடைய இயல்பான பணிக்கு திரும்ப வேண்டும் என்று நாம் எல்லாம் வல்ல அந்த இறைவனை அவர் சார்பிலும் சேர்த்து நாம் பிரார்த்திக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய கேள்வி, சீமான் போய் அவர் துக்கம் விசாரிக்கிறதுக்காக முதல்வரை போய், இது அபூர்வமான சந்திப்பு, அவங்க ஒன்றும் அடிக்கடி சந்திக்கிறவங்க இல்லை, வேறு வேறு அணியில் இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்பொழுது சீமான் போய் பார்த்ததுனால, முதல்வரை பார்த்ததுனால அந்த வந்த கலக்கத்திலேயோ மயக்கத்திலேயோ இந்த மாதிரி மாற்றி பேசினாரா, இல்லை சீமான் போய் பார்த்த அந்த ஒரு டென்ஷன்னால் முதல்வர் வந்து மயக்கமடைந்து ஆஸ்பத்திரி போயிட்டாரா? மொத்தம் ஏதோ ஒரு மயக்கம், ஏதோ ஒரு கலக்கம். தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதிகளுக்குமே இப்போ குழப்ப நிலையில் இருக்காங்க, மயக்கம் கலக்கத்தில் இருக்காங்கன்னு தெரியுது. அடுத்த கேள்வி போகும். ஓகே. நெல்லையிலேருந்து ராஜக்கண்ணு, பெருந்தலைவர் காமராஜர் இருந்தபோது மெரினா கடற்கரையில் இடம் தர மறுத்தவர் கருணாநிதி என்கிறாரே திருச்சி வெளிச்சாமி. உண்மைதான். அப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, கலைஞர் கருணாநிதினு வழக்கமாக நான் சொல்லுவேன். இப்போ வந்து கலைஞர் வார்த்தையை பேசுறதுக்கு பயமாக இருக்குது. அண்ணன் திருச்சி வேலுச்சாமி ஒரு ஒம்பு பண்ணி விட்டார். அந்த காலத்தில் மந்திரிகுமாரி படத்தில் வந்து கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் பெண்களை கற்பழிவதும் கலைதான் அப்பா, கலை, நான் கலைஞர் என்று அந்த வில்லனுடைய மகன், அவரும் ஒரு வில்லன், அப்பாவை பார்த்து சொல்கிறாரு. இந்த வசனம் எழுதினது கலைஞர், இவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி. இப்போ இதுக்கப்புறம் கலைஞருங்கிற வார்த்தைக்கே ஒரு வித்தியாசமான அர்த்தம் வந்து கொடுத்தது யாருன்னு திருச்சி வெளிச்சாமி சொல்கிறாரு. மந்திரிகுமாரி படத்தில் கருணாநிதி அவர்கள் தான் கொடுத்தாருங்கிறாரு. அது ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பேசும்பொழுது, அப்போ நான் கலைஞர்னு கூப்பிடுவா, பரவாயில்லையா, அவரே தான் வேறு மாதிரி சொல்லியிருக்காருன்னு. இப்போ அதனால் நம்ம வழக்கமாக கலைஞர் கருணாநிதின்னு சொல்லும்போது இப்போ கலைஞருங்கும்போது அந்த இடத்துல தடுக்குது, சொல்லலாமா வேண்டாமா, நமக்கு ஒரு மயக்கமாக கலக்கமாக வந்துடுது. அதை விட்டுட்டு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அப்போ என்ன சொல்லியிருந்தார்னா, முதல்வராக இருந்து அந்த பதவியில் இருக்கும்போது இறந்தால் மட்டுமே மெரினாவில் இடம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டார். இதுக்கு கருணாநிதி. அப்போ வந்து அப்போ காமராஜர் இறக்கும்பொழுது அவர் முதல்வர் இல்லை, அதனால் அவருக்கு கிண்டியில் இடம்னு சொல்லிட்டாங்க. அது கூட சொல்லுவாங்க, காந்தி மண்டபத்தை விட கொஞ்சம் உயரமாக கட்டலான்னு இருந்தாங்க, காந்தியை விட வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதை வந்து தடுத்துட்டாரு. இது ஒரு சாக்கு தான். ஏன்னா காந்தியை வந்து திராவிட நாடுன்ற பத்திரிகையில்
கன்னி பெண்களின் தோள்களில் கையை போட்டு கொண்டு வருகிறார்னோ இன்னும் வந்து மிகவும் கொச்சையாக எழுதியவர் வந்து அறிஞர் எனப்படும் அண்ணாதுரை அவர்கள், திராவிட நாடு பத்திரிகையில் காந்திய. ஆனால் அப்படிப்பட்ட காந்திக்கு அவமரியாதை வந்துருமா? எப்படி காமராஜர் கட்டுற மணிமண்டபம் ஒரு அடி இதை விட உயரமாக இருந்துச்சுன்னா, அவர் இது கட்டின போது காந்தி இறந்த போதுங்கிறது ரொம்ப, அது மணிமண்டபம் கட்டினது ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ எல்ஐசி பில்டிங் ஒரு காலத்தில் 14 மாடி கட்டடம் வந்து நம்ம சென்னையிலேயே உயரமான கட்டடம் எல்ஐசி கட்டடம்னு நான் கூட ஸ்கூலில் படிக்கும்போது படிச்சிருக்கேன், தெரியும். இன்றைக்கி தனியார் கட்டடம் எத்தனையோ 55 மாடிலாம் இருக்குது. அதாவது காலப்போக்கில். அப்போது காந்தி இறந்தபோது மணிமண்டபம் கட்டினது ஒரு உயரம்னா அதை விட வேறு உயரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஒரு சாக்காக தெரிகிறது. அதுவும் ஏதோ காந்திக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து திராவிட நாடுல வந்து காந்தியை வந்து கழுவி ஊற்றிருக்காரு யாரு? அண்ணா. அந்த வழியில் அதே திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அந்த வகையில் இவங்க வந்து சரி அப்படி தான் சொன்னாங்களே, முதல்வராக இருக்கும்போது பதவியில் இருக்கும்போது தான் வந்து இறந்து போனாதான் மெரினாவில் இடம்னு. கருணாநிதி அவர்கள் இறந்து போன போது அவர் வந்து முதல்வராக இல்லையே, எடப்பாடி அல்லவா முதல்வராக இருந்தார். அப்போ அவருக்கு வந்து மெரினாவில் வந்து போய் கெஞ்சி கூத்தாடி ராத்திரியா உயர்நீதிமன்றம் வந்து அதில் இருந்த ஒரு வழக்கு வந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்குறது எப்போ? நடுராத்திரியில் ஒரு பாமர மக்களுக்காக 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கோர்ட்டு நடக்குதா? நடக்காது. ஒரு பாமர மக்கள், அதாவது நீதிபதி நினைத்தால் அரை மணி நேரம் கூட ஒரு வழக்கில் செலவு பண்ணலாம், அவருடைய மூடை பொறுத்து இருக்கு. ஒரு பாமர மக்கள் ஐயா என்னுடைய வழக்கு வந்து நாளைக்கு போட்டிங்கன்னா இன்றைக்கி அது சில நீதிபதிகள் ஏற்றுக்கொள்வார்கள், சில நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சட்டம் என்ன சொல்லுகிறது? நடுராத்திரியில் வந்து கோர்ட்டில் வந்து கூப்பிட்டு இல்லை அவருடைய ஜட்ஜோட வீட்டில் போய் வந்து வக்கீல்கள்லாம் வாதாடுறதுக்கு சட்ட அமைப்பு இடம் கொடுக்கிறதா என்று கேட்டால் என்ன சொல்வார்கள்? கூடாது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சாக்கு சொல்லி அது அவங்களுக்கு வேணும். அதனால் அப்படி தானே வாங்கினாங்க எடப்பாடி கிட்ட கெஞ்சி கூத்தாடி அப்பொழுது இடம் வாங்கினாங்க மெரினால. அப்போது காமராசர் இருக்கும் பொழுது கருணாநிதி சொன்ன ரூல் வேற, ஆனால் கருணாநிதி இறந்தபோது அதே ரூல் வந்து மாறுபடுகிறது. இதுதான் இவங்களுக்கு. இப்போ கூட வந்து அந்த காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காமராசர் வந்து அந்த மாதிரி ஏசி ரூம் போட்டார், அதை பண்ணாருன்னு அதை வந்து அதோடு முடிச்சுட்டு போயிட்டு ஏதோ வருத்தம் தெரிவிச்சுட்டு அவர் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லலை இந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டால் அதோட முடிச்சிருக்கலாம். திமுக ஐடி விங்லேருந்து காமராஜர் சிகரெட் பிடிச்சாரு, காமராஜர் சிகரெட் அவர் சிகரெட் பிடிச்சாரு, அதில் ஒன்றும் நம்ம வந்து காமராஜர் சிகரெட்டே பிடிக்கல நம்ம நடுவில்லாம் பேசல. அது ஒவ்வொருத்தருடைய பழக்கம். சில பேர் தண்ணி அடித்தாங்க, சில பேர் வந்து என்னென்ன செய்தாங்கன்றதை இப்போ கண்ணதாசன் போன்றவர்கள் வனவாசத்தில் வந்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். அதை படித்தவர்களுக்கு யார் என்ன செய்தார்கள் என்றெல்லாம் வந்து தெரியும். இது எல்லாம் பர்சனல். ஈவேராவை பற்றி அவர் வந்து ஆணைமுத்து எழுதியிருக்காரு, சாமி சிதம்பரம் எழுதியிருக்காரு, ப்ளஸ்ஸும் எழுதியிருக்காங்க மைனஸும் எழுதியிருக்காங்க. அவங்க யதார்த்தமாக எழுதியிருக்காங்க, அதில் ப்ளஸ்ஸும் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது கண்ணோட்டத்தை பொறுத்து ப்ளஸ்ஸாக மைனஸானு ஒருத்தருக்கும் இருக்கலாம். இதெல்லாம் இருக்கும்பொழுது இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவினாசியில் ஒரு பள்ளியில் வந்து கழிப்பறைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் கழிப்பறை வம்பா இல்லையா பள்ளிக்கூடத்தில்? ஏன் படிக்க வச்ச ஒரு பேர் தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து ஈவேரா பெரியார் சொல்லியிருக்காரு. நான் சொல்லியிருந்தா வந்து என்னை வந்து உடனே சங்கின்னு சொல்லிடுவாங்க. ஈவேரா சொன்னால் தமிழர்களின் தந்தை, திராவிட தந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க சொல்லுவாங்க. அது என்ன, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சீனிவாசன் ஒரு மாணவர் அணி தலைவரை வச்சு 1967 தேர்தலில் விருதுநகரில் அவர் தோற்று போயிட்டார். யார்? காமராசர். அது அவர் வந்து காலில் எங்கேயோ விபத்து ஏற்பட்ட போது நிருபர் வந்து கேட்குறாரு, ஐயா கால் உங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகி கட்டு போட்டிருக்கேன், படுத்துட்டே இருக்கீங்களே, எப்படி நீங்கள் போய் பிரச்சாரம் செய்வீங்க? அதனால் என்ன, தேர்தல் வந்துடுச்சு, இது அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நான் படுத்துக்கொண்டே பிரச்சாரம் செய்வேன். உடனே போஸ்ட் எப்படி ஓட்டினாங்க? படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்ற ஆணவ பேச்சு காமராசர்னு சொன்னாங்க. அது தோற்று போயிட்டேன், அதனால் தோத்துட்டாரு. அப்போ பெரியார்கிட்ட போய் கேட்குறாங்க. பெரியாருடைய பல கருத்துக்கள் நமக்கு விமர்சனம் இருந்தால் கூட ரொம்ப நாகரிகமாக ஒன்று சொன்னார், பெருந்தன்மையாக. ஒரு மாணவர் வந்து அவர் மாணவர் அணியில் இருந்தார், அவர் திமுகவில் ஒரு மாணவர் வந்து தோக்கடிச்சிட்டாரே பெருந்தலைவர் காமராஜர். ஆமாம்,
பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்த படிக்காத மேதை காமராசரை அவர் கட்டி கொடுத்த பள்ளியில் படித்த ஒரு மாணவன் தோற்கடித்து விட்டான். அப்போ என்ன சொல்கிறாரு, ஜெயிக்கிறவன் ஒரு மாணவன் பெருமைப்படுறீங்க, இந்த மாதிரி பல மாணவர்களை உருவாக்கிய பள்ளியெல்லாம் கட்டி கொடுத்தது படிக்காத ஆளியா? அவர் படிச்சுட்டு கட்டி கொடுக்கல, அவர் படிக்கலை, ஆனால் கல்விக்கு இவ்வளவு செஞ்சுருக்காருங்கிறத ஒரே வார்த்தையில் ஈவேரா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன நம்ம இப்போ சொல்லணும்னா, அவினாசியில் கடைசியில் பார்த்தா கழிப்பறைக்கு பேர் வச்சிங்கன்னா, படிக்க வச்ச ஒரு பேரில் கழிப்பறை, குடிக்க வச்ச ஒரு பேரில் நூலகம் திறக்கிறீங்க ஊர் பூரா. யார் பேர்லன்னு உங்களுக்கு தெரியும். குடிக்க வச்ச ஒரு பேரில் நூற்றாண்டு அப்படி இப்படின்னு சொல்லி நூலகம் திறக்கிறீங்க. படிக்க வச்ச ஒரு பேரில் கழிப்பறை. திராவிடம். அடுத்த கேள்வி போவோம். ராஜபாளையத்திலிருந்து சீமைச்சாமி, கோவையில் ஏவேரா நூலக கட்டடத்தில் கண்திருஷ்டி பொம்மை வைத்துள்ளார்களாமே, பகுத்தறிவு பொங்கி வழிகிறதோ? கோவையில் எங்க என்ன பெரியரா நூலக கட்டிடத்தில்? அது நூலகம். ரொம்ப ரொம்ப விசேஷம். நூலகத்தை பற்றி பேசணும் நம்ம. சரி, கண்திருஷ்டி பொம்மை வச்சு அவன் பார்த்தா இந்த நாக்கை நீட்டிக்கிட்டு அதுன்னு நீக்கிட்டு இந்த கொஞ்சம் பார்த்தா பயமா இருக்காம, திருஷ்டி பொம்மைனாலே பார்த்தா பயமா இருக்க மாதிரி தான் வைப்பாங்க. நல்ல வேலை அதுக்கு கீழே ஏதாவது தலைவர் பேரை போடாமல் விட்டாங்க. கண்திருஷ்டி பொம்மைன்னு அதோட போச்சு. இல்லை யாருடைய ஏதாவது பேருக்கு, ஏன்னா அது கீழே பேர் போட்டிருந்தாங்கன்னா ஓஹோ இவர் படம் தான் அதுன்னு நினச்சிருப்பாங்க, யாரையாவது நினச்சிக்கிட்டு நாமம் அதில் நாமம் வேற போட்டிருக்கு. அந்த கண்திருஷ்டி பொம்மை அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பொம்மை இருக்கும். அதில் பொம்மையில் நல்லா நாமம் போட்டு நாக்கை நீட்டிக்கிட்டு இந்த கண்ணு துருத்திக்கிட்டு இருக்கா மாதிரி போட்டிருக்கு. என்ன பகுத்தறிவு! மூட நம்பிக்கையை ஒழித்த பெரியாருடைய பெயரில் உள்ள நூலகத்துக்கு கண் திருஷ்டி. இதுதான் திராவிட மாடல். பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று, உதட்டில் ஒன்று, உள்ளத்தில் ஒன்று. அடுத்த கேள்வி போவோம். ஓகே. புதுக்கோட்டையிலிருந்து வீர கதிரவன், ராஜேந்திர சோழன் நினைவு நாணயம் வெளியிட ஜூலை 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரம் வருகிறாரே பிரதமர் மோடி, இது தேர்தலுக்காகவா? இல்லை, தேர்தல் இப்போதான் வருது. அவர் எங்கே போனாலும் ஐநா சபையிலேருந்து எல்லா இடத்துலையும் திருக்குறள், ஔவையார் ஆத்திச்சூடி, அதெல்லாம் சங்க இலக்கியங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்தில் ஒரு 3 வருஷம் முன்னால் இந்த டிஃபென்ஸ் காரிடார்னு தமிழ்நாட்டில் கொண்டு வச்சார். வேற எங்கேயா வச்சுருக்கலாம், பிஜேபி ஆளு மாநிலத்தில் வச்சுருக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்காரு. ஸோ தேர்தலுக்காக தான் இப்படி பேசுகிறாருன்னு சொன்னால் இப்போ இந்த சமயம் மட்டும் பேசணும். தேர்தலுக்காக தான் உங்களை தேடி ஸ்டாலின் அப்படின்னு போகும்போது 5வது வருஷம்தான், 4 வருஷத்தில் உங்களை தேடி போகல. அப்படி இல்லை. அது இவர் தமிழை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து சமீபத்தில் பாஜக தனிப்பட்ட முறையில் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லைங்கிறது எனக்கு எவ்வளோ தெரியுமோ அதை விட அதிகமாக மோடி அமித்ஷாவுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு தமிழ் பேரில் ஒரு ஆர்வம், உலகத்திலேயே ஆதி மொழி தமிழ் தாங்கிறாரு. தன்னுடைய குஜராத்தியை சொல்லலை, இல்லை பேசக்கூடிய இந்திய சொல்லலை, அவர் தமிழை சொல்கிறாரு. அவர் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னா, தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிற சூழ்நிலையில் ஏதோ கூட்டணியிலையோ எதுலையாவது அதுக்கப்புறம் அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் ரொம்ப தூரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏதோ தேர்தலுக்காக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுறத விட, ராஜேந்திர சோழன் ஏன் அப்படின்னால் உலகிலேயே மிகப்பெரிய வலிமையான திறமையான ஒரு கடற்படையை கொண்டிருந்தவன் உலகிலே ராஜேந்திர சோழன். அவங்க அப்பா ராஜராஜ சோழன் ஆரம்பித்து இவர் அதை தொடர்ந்து அதை இன்னும் வலிவுபடுத்தினார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீராணம் ஏரி என்று சொல்லப்படும் வீரநாராயண ஏரியை உருவாக்கியவர். இன்னைக்கு சென்னையில் தண்ணி கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் ராஜேந்திர சோழன் வெட்டிய அந்த வீரநாராயண ஏரி எனும் வீராணம் ஏரி. அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் போனது இல்லை, வாழ்க்கையில் ஒரு தடவை போங்க. உலக அதிசயங்களில் ஒன்றாக நியாயமாக அறிவிக்கப்பட அந்த மாதிரி கோயில் இந்தியாவில் நிறைய இருக்குது. தமிழ்நாடு உட்பட நிறைய இடத்துல இருக்குது. தஞ்சை கோயிலே அப்படி தான், பிரகதீஸ்வரர் கோயில் அவங்க அப்பா கட்டினது ராஜராஜ சோழன். இதை போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்லப்போனால் அது உயரத்தில் கட்டினதுன்னு அதுக்குன்னு சில விசேஷங்கள் உண்டு. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் அதை விட சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு சிங்கத்து முகம் மாதிரி ஒரு இது, அது குளத்தின் வாசல்.
அந்த சிங்கத்தின் பெரிய சிங்கத்தின் முகம் மாதிரி அந்த முகத்தில் நின்னீங்கன்னா உள்ளுக்குள்ள குளம் இருக்கிறதே தெரியாது. குளத்தில் பெண்களுக்காக தனியாக அப்போது அந்த காலத்தில் வச்சது குளம். அவங்க குளிச்சாங்கன்னா வெளியே தெரியக்கூடாதுன்னு. அந்த என்ட்ரன்ஸில் நின்னா குளத்தில் அந்த எண்டில் இருக்கிறவங்க குளிக்கிறது கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு என்ன ஆர்கிடெக்சரல் அதிசயம். கட்டிடக்கலையில் அவ்வளவு நுணுக்கள். எப்போ அந்த காலத்தில் ஒரு கம்பாஸ் இல்லாத, ஒரு மற்ற கருவிகள் இதெல்லாம் இல்லாத, ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகாத பீரியடில். அப்போ ராஜேந்திர சோழன் நாணயம் வெளியிடுறாருன்னா, ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான், கடாரம் வென்றான், எங்கே அது வரைக்கும் போயிட்டார். மியான்மார், சீனா வரைக்கும் போயிட்டார். அவர் போய் வெற்றி கொடி நாட்டியிருக்காரு. இப்போ அவருக்கு இனி உண்மையிலேயே ராஜராஜ் யாரோ நான் கூட ஒரு இதில் நிகழ்வில் சொன்னேன். வியட்நாமில் அப்போது வியட்நாம் அமெரிக்காவுக்கு போர் நடந்த போது அவ்வளோ பெரிய அமெரிக்கா வியட்நாமில் அவ்வளோண்டு நாட்டில் பிடிக்க முடியல. அவங்கள தோற்கடிக்கப்பட்ட அமெரிக்கா மிகப்பெரிய இராணுவம், உலகின் மிகப்பெரிய இராணுவம் திரும்பி போயிடுச்சு, தோற்று போய். வியட்நாம் அவங்க பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் 4.25 அடி தான் இருப்பாங்க. அவங்க அவங்க அந்த மங்கோலிய இனத்தவர் அந்த இதில். அப்போ அந்த 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 அதிபர் கேட்குறாங்க, இவ்வளவு பெரிய நாட்டை வீரமாக உங்கள் வியட்காங் படை, வியட்காங்கிறது கொரில்லா படை, அவங்க 1000 பேர் வருவான், இவன் 25 பேர் சேர்ந்து அடித்து விரட்டிடுவான், அது கொரில்லா படை, எப்படி உங்களால் முடிஞ்சதுன்னு. எங்களுக்கெல்லாம் முன்மாதிரி யாருன்னு தெரியுமா? யாருன்னு? தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன். அவர் எங்கெல்லாமோ போய் வந்திருக்காரு. எங்கள் ஏரியா, எங்கள் நாட்டுக்கெல்லாம் எங்கள் நாட்டை வெற்றி கொண்டிருக்காரு. அந்த வீரத்தை நாங்கள் மனதில் வைத்து அவரை மனதில் கதாநாயகனாக வரித்து கொண்டு தான் நாங்கள் பண்ணோன்னு சொல்லிட்டு டெல்லி வரும்போது அவரை கூப்பிட்டு போய் வழக்கமாக காந்தி சமாதி, நேரு சமாதி எல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் ரைட்டுங்க. வீரன் ராஜராஜ சோழன் சமாதி எங்கேன்னு கேட்டால் தலையை குனிங்கினாங்க. நம்மால் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில்? ஏதாவது மெயின்டைன் பண்ணுறோமா? யாரோ ஒரு தனியார் ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு ஒரு குடிசை போட்டு வச்சு, ஓலா குடிசை போட்டு ஒரு சிவலிங்கத்தை மேலே வச்சுருக்கார். அப்போது வியட்நாமில் இருக்கிறவனுக்கு ராஜராஜ சோழனுடைய பெருமை தெரிகிறது. அதான் ராஜேந்திர சோழன் அதற்கு எந்த விதத்திலும் குறைச்சல் இல்லாத ஒரு இது. இந்த நாணயத்தை அவர் வெளியிடுகிறார் என்பது தமிழர்களுக்கு பெருமை, தமிழர் சரித்திரத்திற்கு பெருமை. நம்ம என்ன பண்ணோம்? முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவிற்கு பிஜேபியிலிருந்து உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை கூட்டின்னு நாணயத்தை வெளியிட்டீங்க. உங்கள் கூட்டணி காங்கிரஸ் கட்சியிலேருந்து சோனியா, அன்னை சோனியாவை கூப்பிட்டு பண்ணல. ஏன்னா உங்களுக்கு இடிபிடின்னு இது ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது, வழக்கு சிக்கல் வரக்கூடாது, பிஜேபியோட ஒரு இணக்கத்தை காமிக்கணும். ஒரு பக்கம் பிஜேபி ஹிந்தி தெரியாது போடா, வடக்கம் உள்ள வந்துடுவான், பானிபூரிக்காரன், இதெல்லாம் சொல்லிட்டு. இப்போ அவர் பானிபூரிக்காரர் இல்லையா ராஜ்நாத் சிங்கு? அவரும் பானிபூரிக்காரர் தானே, அவரும் வடக்கர் தானே. நான் அவர் அப்படி சொல்லலை, உங்களுடைய டெஃபனிஷனில் அப்படி தானே. அதெல்லாம் விட்டுட்டு ராஜேந்திர சோழனை ராஜேந்திர சோழன் நிச்சயமாக தமிழ்நாட்டின் கதாநாயகர்களில், வீர கதாநாயகர்களில் ஒருவர். அவருக்கு நாணயம் பிரதமர் வெளியிடுறது தமிழர்களுக்கு பெருமை, தமிழ் இனத்திற்கு பெருமை. திருச்சியிலேருந்து சாமிநாதன், சேலத்தில் கலைஞர் கருணாநிதி சிலை மீது 77 வயது மருத்துவர் கருப்பு மை ஊற்றி கைதாகி இருக்கிறார். அவர் பெரியவர், 77 வயசு. அவர் தொழிலில் மருத்துவராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். அவருக்கு ஒன்றும் கட்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த வயசில் போய் கருப்பு மை எடுத்து, நார்மலாக இதெல்லாம் இந்த மாதிரி வம்பு பண்ணுறவங்க இந்த குறும்பு சின்ன வயசு பசங்க தான் இருப்பாங்க. அவர் போய் பண்ணி அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாங்க. அவர் பிடிச்ச போது கேட்டிருக்காங்க, ஏங்க இந்த வயசுக்கு உங்களுக்கு என்னங்க, ஏன் நீங்கள் திமுக ஏதாவது கட்சி பற்றி? இல்லைங்க, இந்த ஆட்சி மோசமாக இருக்குது. நான் இத்தனைக்கும் ஃபுல்லாக கருப்பு மை அடிக்கலை, சும்மா கால் பக்கம் அந்த சிலையில் கொஞ்சம் கருப்பு மை லேசாக தெளித்து விட்டு வந்தேன். கேமராவை வச்சு, சிசிடிவி கேமராவை வச்சு என்னை பிடிக்கிறதுக்கு 5 தனிப்படை வச்சு பிடிச்சிருக்காங்க. கைது பண்ணிட்டாங்க. ரைட்டு, எனக்கு தெரியும் ஆகும்னு. ஆனால் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, போதை பொருள், மெட்ஸு, ஹீரோயின், கொக்கைனு இப்படி எல்லா இடத்துலையும் சர்வசாதாரணமாக பள்ளிகளில் கூட கிடைக்குது, பெட்டி கடைகளில் கூட கிடைக்குது. இதுக்கெல்லாம் இந்த தனிப்படையை பயன்படுத்தி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அரசு நினைத்தால் பிடிக்கலாம். கருணாநிதி அவர்களுடைய சிலையில் ஒரு கால் பக்கத்தில் லேசாக ஒரு கருப்புமை தவறு தான், தலைவரை அவமானப்படுத்துவது போல பண்ணக்கூடாது தான். ஆனால் நான் எதற்காக தெரிந்து தான் செய்தேன், இதுக்கு என்ன பண்ணுறாங்க பார்ப்போன்னு.
என்ன 5 தனிப்படை வச்சு பிடிச்சிருக்காங்க ஒரு 77 வயது கிழவனை. ஆனால் கஞ்சா மெட்ஸு இவங்கெல்லாம் விற்கிறவங்களெல்லாம் பிடிக்கலைன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆட்சியின் அவலட்சணம் என்ன என்பதை வெளியே கொண்டு வருவதற்காக செய்தேன். இதற்கு உண்டான தண்டனையை நான் அனுபவிக்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறார். ஒரு 77 வயது பெரியவருக்கு, அதுவும் மருத்துவர்னா மெத்த படித்தவர்னு எடுத்துக்கலாம். அவர் பொதுமக்களுடைய ஒரு பிரதிநிதியாக நான் பார்க்கிறேன். அந்த வயது உள்ளவர்கள் கூட இதெல்லாம் பண்ண தெரியுது. ஃபார்வேர்டு போட்டவங்களாம் வந்து சும்மா சாதாரணமாக ஏதோ விமர்சனத்தை ஃபார்வேர்ட் பண்ணால் ஹரியானாவில் போய் உத்தரகண்டில் போய் நீங்கள் வந்து தனிப்படை வச்சு பிடிக்கிறீங்க. உள்ளூரில் கஞ்சா வைக்கிறவன் யாருன்னு தெரியும். உங்கள் கட்சி எம்எல்ஏ, உங்கள் கட்சி நிர்வாகிலாம் சம்மந்தப்பட்டிருக்கான்றதுனாலையோ இல்லை எந்த காரணத்தினாலேயோ அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி தனிப்படை அமைச்சா கூட தனிப்படைக்கு அந்த பக்கமே போகிறது இல்லையே. இந்த பார்த்து ஆரப்பாக்கம் கும்மிடிப்பூண்டியில் வந்து ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்முறை ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு வடக்கத்திய நபர்னு சொல்கிறாங்க. வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, முதல்ல வடக்கத்திய நபர்னு சொல்லிடுவாங்க. இந்த சிவகிரியிலலாம் அந்த பண்ணை வீட்டிலலாம் வந்து கொள்ளை நடந்தபோது முதல்ல வந்து வடநாட்டு கொள்ளையர்கள்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா உள்ளூர்காரங்க தான். இதில் நான் வந்து வடநாடு தென்னாடுன்னு பார்க்கல. கொள்ளையர்கள் எல்லா ஊர்லேயும் இருப்பான், எல்லா மொழியும் பேசுவான், எல்லா ஜாதியிலையும் இருப்பான், எல்லா மதத்துலேயும் இருப்பான். அது எதுக்கானா அது அந்த மாதிரி வந்து அவர் வந்து எதுக்கு சொல்கிறாருன்னா, இங்கே ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது, குற்றங்களை இவர்களே தூண்டி விடுகிறார்கள், இல்லை கண்டுகொள்வதில்லை என்பதற்காக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சிக்காகன்றாரு. என்னை பொறுத்தவரை அவர்தான் பெரியார். ஒரு செக் காமிச்சிட்டு போயிட்டார். மயிலம்லேருந்து கேசவ பெருமாள், வீடுதோறும் மக்களை தேடி திட்டம் எப்படி போய்கொண்டிருக்கிறது திரிசக்தியாரே? அதாவது எந்த கோமனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு அடிக்கடி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போவே சொன்னீங்க அந்த 77 வயது முதல்வர், நீங்கள் கேட்ட கேள்வி அந்த நேயர் கேட்ட கேள்வி வந்து இப்போ எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் விரட்டி அடிக்கிறாங்க மக்கள், பொதுமக்கள் வந்து பெண்கள் உட்பட, முக்கியமாக பெண்கள் வந்து நீங்கள் ஆமாம் டாஸ்மாக பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, ரோடு போடல, பிரிட்ஜு உடஞ்சி போச்சு, பள்ளிக்கூடம் இல்லை, சுடுகாடு இல்லை, இப்படி எல்லா ஜாதியினருக்கும் எல்லா விதமான மக்களுக்கும் வந்து அடிப்படையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு பயந்து தானே நாங்கள் வந்து என்ன பண்ணோம், எங்கள் நிர்வாகிகளை அமிச்சாக, திமுக நிர்வாகிகளை அமிச்சா அவன் மக்களை வந்து ஃபேஸ் பண்ண முடியாதுன்றதுனால தான் 4 ஐஏஎஸ் ஆஃபீஸரை நிற்க வச்சு, நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் 4 பேரை அடையாளம் காமிச்சு இவர்கள் சாதனைகளை பற்றி சொல்லுவார்கள். புகார்கள்லாம் இவர்கள் சொல்லி 45 நாளில், ஏங்க 4.5 வருஷத்தில் நீங்கள் வந்து முதல்ல வந்து தேர்தலில் பொட்டியாக தேர்தலுக்கு முன்னால் அட்டைப்பொட்டி எடுத்துகிட்டு போய் புகார்கள்லாம் 100 நாளில் சரி பண்ணுவோம். நீங்கள் சரி பண்ணியிருந்தீங்கன்னா 4.5 வருஷத்தில் புகாரே வந்திருக்கக்கூடாதா? 1 லட்சம் போராட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கேன்னு சொல்லி முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் பெருமையாக பேசுகிறார். 1 லட்சம் போராட்டம் நடைபெறுகிறது என்றால் அப்படின்னா அவ்வளவு புகார்கள் குறைபாடுகள் இருந்திருக்கிறதான. நீங்கள் அனுமதி கொடுக்காதது அநேகமாக 2-3 லட்சமாக இருக்கும். கொடுத்ததே 1 லட்சம் என்றால் அந்த 1 லட்சத்தையும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே கூட்டணி கட்சியே, திமுகவுடைய கூட்டணி கட்சியே நடத்துகிறாங்க. அந்த வகையில் இப்போ வந்து அவர் வந்து எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. வீடு வீடாக யாராவது கொம்பன் கிடைக்கிறானான்னு போய் பார்க்குறாங்க போல இருக்குது. இதில் ஓடிபி வாங்கிட்டு திமுகவில் மெம்பர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து இப்போது உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருச்சு. அதாவது வீடுதோறும் வந்து அரசு ஊழியர்களை அனுப்புவதற்கு காரணம், நான் திருப்பி பல நிகழ்வுகள் சொல்லுது, திமுகவிற்கு பயம் வந்து விட்டது, தைரியம் இல்லை. திமுக நிர்வாகிகள் நடுங்குகிறார்கள். மக்களை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நடுக்கம், கலக்கம். போனால் அவன் எப்படி எதை தூக்குவான் கையில் விரட்டுறதுக்காக, அதுவும் குறிப்பாக பெண்கள். ஏன்னா பெண்கள் தான் அவங்களுக்கு பொதுவாக ஜனநாயகத்தில் வந்து அவங்களுடைய வாக்குரிமை முக்கியம். அந்த வகையில் பெண்களுக்கு அதிருப்தியெலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து போகிறதுக்கு பதில் ஐஏஎஸ் ஆஃபீஸரை பேச வச்சுருவோம், அரசு ஊழியர்கள் அமைச்சிருவோம். அரசு ஊழியர்கள் சம்பளம் திட்டுனா நாஞ்சில் சம்பளம் சொன்ன மாதிரி தொடச்சிப்பான். நம்ம ஏன் போய் சங்கடப்படணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் தெரியுது. பார்க்கலாம். புதுவையிலேருந்து திருமால்ராஜன் அவர்கள் கேட்டிருக்காரு, கொள்கை பிடிப்புள்ள தலைவர் திருமா அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரே, அந்த பிடிப்புள்ள கொள்கையில் என்னவா இருக்கும்? ஸ்டாலின் சொல்கிற அளவுக்கு பிடிப்புள்ள கொள்கை என்னவா இருக்கும்ன்றது ஸ்டாலின் அவர்களை தான் கேட்கணும். ஏன்னா திருமா இது வரைக்கும் கொள்கையில் வேங்கிய வயலில் என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணல. ஏதாவது பெரிய போராட்டம் புரட்சி வெடித்திருக்க வேண்டும் விசிக சார்பாக.
ஏன்னா வந்து யார் வந்து தப்பு பண்ணதுக்காகவே முதல்ல புரட்சி வெடிச்சிருக்கணும், போராட்டம், கூட்டணி கட்சின்ற இருந்தாலும். அதை தவிர ஏன்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு அடையாளமாக தலைவராக அவர் வந்து கருதப்படுகிறார். அங்கே வந்து மனித மலத்தை கலந்தது என்று யார் கலந்து இருந்தாலும் அது வந்து கொடூரம், அது சமுதாய கொடூரம் இல்லையா, சமூக கொடூரம். அது கடைசியில் 3 வருஷம் 4 வருஷம் விசாரிச்சுட்டு அது வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்குன்னு கொண்டு போய் போலீஸ்காரங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்து யார் காமிச்சாங்களோ அந்த இளைஞர்களையே வந்து இவங்க தான் தப்புனாங்கன்னு கைது பண்ணிட்டாங்க. அவன் ஏங்க வேலை பண்ணிக்கிட்டு கூப்பிட்டு போய் காமிக்க போகிறான்? அவனே கலந்துட்டான்னா அமைதியாக என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தள்ளி இருந்து வேடிக்கை பார்ப்பான். இதுதானே மனித இயல்பு. அப்போது அதுக்கும் வந்து ஒன்றும் பதில் சொல்லலை. இப்படி எத்தனையோ ஒரு அஜித்குமார் விஷயங்கள், இந்த மாதிரி பல நிகழ்வுகள், சம்பவங்கள், துயர சம்பவங்கள், கஸ்டோடியல் டெத்தே வந்து நிறைய நடந்திருக்கு. அதில் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்களும் அதில் அடக்கம். பட்டியலினம் சேர்ந்தவர்களை மட்டும்தான் கஸ்டோடியல் டெத்துன்னு நான் சொல்லலை, 31 என்னமோ நடந்திருக்குங்கிறாங்க. அதில் வந்து கணிசமான அளவு வந்து இதில் இன்னும் வந்து இடுகாடு அவர்களுக்கு வந்து கூட இடம் கொடுக்காமல் அவர்கள் வந்து வயல்வெளி பாதையில் ரோட்லேயே வந்து இறந்த உடல் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு குறுக்கு வழியில் எடுத்துகிட்டு போகிற அவலமான நிலைமை 2025 திமுக ஆட்சியில் இன்னும் தொடர்கிறது. இதற்கு திமுக ஆட்சி மட்டும்தான் காரணம்னு சொல்ல, தொடர்ந்து மாறி மாறி வரும் ஆட்சிகள் காரணம். அதில் திமுக ஆட்சி நாங்கள் சமூக நீதி, பெரியார் சாதிகளை ஒழித்து விட்டார் என்று சொன்னவர்கள் இன்னும் இப்படி ஒரு அவலமான நிலையை அனுமதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் அதில் வந்து வருத்தமான செய்தி. இதெல்லாம் தாண்டி அவர் எந்த கொள்கையில், அவரை பொறுத்த வரைக்கும் கொள்கையில் பிடிப்புன்னா எவ்வளவு சீட்டு எவ்வளவு நோட்டுன்றதை வச்சுக்கிட்டு இந்த கூட்டணியை விட்டு வெளியில் போகாமல் இருந்தாருன்னா அந்த கொள்கை பிடிப்பை மட்டும் சொல்கிறார் போல இருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, வேங்கை வயலாகட்டும், திருச்சியில் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தினார். யார்? திருமாவளவன். அது அப்புறம் மது ஒழிஞ்சிருச்சா? இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது தொடர்ந்து போராட்டங்கள் செய்தீர்களா? அந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று சும்மா ஒரு விளம்பரத்துக்காக நடத்துனீங்களே தவிர அதுக்கப்புறம் எங்கே வந்து டாஸ்மாகில் வந்து பாதிக்கப்பட்டு அதனால் வந்து தொழிலை இழந்து குடும்பம் பாதிக்கப்பட்டு உயிர் வந்து உடல் உயிர் பாதிக்கப்படுபவர்களில் கணிசமானவர்கள் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். எல்லாரும் அப்படி தான் சொல்ல, எல்லா ஜாதிக்காரனும் முடிக்கிறான், அதை பற்றி இல்லை. ஆனால் கணிசமானவர்கள், ஏன்னா அடிமட்டத்தில் இருப்பதால் அந்த அடிமட்டத்தில் இருப்பவர்களை முன்னேற்றுவதற்காக தானே விடுதலை சிறுத்தை என்ற ஒரு இயக்கமே அவர் ஆரம்பித்தார். நீங்கள் அப்போ அந்த மதுவில் வந்து மேலும் மேலும் வந்து உங்கள் இனத்தை சேர்ந்தவர், உங்கள் வகையை சேர்ந்தவர்களும் சேர்ந்து அழியும் போது, அல்லது அவர்கள் அதிகமாக அழியும் போது நீங்கள் அப்போல்லாம் போராட்டம் பண்ணணும். அதுக்கு எதிரில் தொடர்ந்து நீங்கள் அந்த மதுவை வந்து படிப்படியாக ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் இவ்வளோ ஒழிக்கலை. 3 பங்கு திமுக ஆட்சிக்கு வந்து மது விற்பனை வந்து 2 பங்கு 3 பங்கு அதிகமாக இருக்கிறது, அதாவது வால்யூம். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து இது வந்து நியாயமா அப்படின்னு கேட்கணும். அப்போ எந்த கொள்கை பிடிப்பு அவர் ஸ்டாலின் சொல்கிறாருன்னா இவர் விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அப்பப்போ இவர் வேறு வந்து சிதம்பரத்தில் கூட பேசும்போது, உங்களுடன் ஸ்டாலின் மீட்டிங்கில் பேசும்போது முதல்வர் வச்சுக்கிட்டே 25% வாக்கு திமுக கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைக்கு தான் வேணும்ன்றாரு, 25 சீட்டு வேணுங்கிறாரு, வன்னியரசு 50 சீட்டு வேணுங்கிறாரு. இவங்களை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணுன்றதுக்காக அவர் கொள்கை பிடிப்புள்ள நல்ல தலைவர் திரும்ப, அவ்வளோதான். லால்குடியிலிருந்து கலைச்செல்வி, தகவல் திருட்டில் ஈடுபடுவதாக திமுக மீது பொதுநல வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டுள்ளது, என்னவாம்? இவங்க கேள்வி கேட்டு 2-3 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நேற்று வந்துடுச்சு அந்த ஓடிபி வந்து தடை விதிக்கப்பட்டது. ஆமாம் தான் இல்லை, ஏன்னா அந்த தகவல் திருட்டு இதுக்கான மூலம் வந்து திமுக மெம்பர்ஷிப்பு. இப்போது அரசு துறையிலேருந்து மாநகராட்சியிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, அரசு துறை மாநகராட்சி ஊழியர், ரைட்டு. நிரஞ்சன், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஓட்டு? ரைட்டு, 4 பேர், அதில் 5 பேர், ரைட்டு. நீங்கள் குடும்பத் தலைவரா? ஆமாம். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. ஃபோன் உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்துருக்குதா பாருங்கள். ஓடிபி வந்துருக்குண்ணா, ஓடிபி அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே வெல்கம் டு டிஎம்கே. உங்களுக்கு விருப்பம் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனால் உங்கள் விருப்பத்திற்கு விரோதமாக இல்லை விருப்பமே இல்லாமல் கட்டாயமாக உங்களை திமுகவில் காட்டி இதுவரை 1 கோடி சேர்ந்து விட்டார்கள், இன்னொரு 1.5 கோடி 1 மாதத்துக்குள்ளே நாங்கள் சேர்த்துருவோன்னு முதல்வர் சொல்கிறார்.
இப்படி திருட்டுத்தனமாக மக்களுக்கு தெரியாமல் சேர்ப்பதில் என்ன பெருமை? ஏதோ சொல்லுவாங்க மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமைன்னு. நீங்கள் வந்து மக்களுக்கே தெரியாமல் அவர்களை ஏமாற்றி நீங்கள் திமுகவில் வந்து உறுப்பினர் சேர்ப்பது. ஏன்னா இப்போ இருக்கிற திமுக உறுப்பினரே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறான். புதுசாக யாருங்க வந்து சேருவான்? இப்படிலாம் சேர்த்து கணக்கு பார்த்து நாங்கள் 2 கோடி வச்சுருக்கோம் 3 கோடி வச்சுருக்கோம்னு பில்டப் கொடுக்கறதுக்காக. ஸோ அந்த தகவல் திருட்டுங்கிறது அதுதான். அதுக்கு ஓடிபிக்கு முதல்ல தடை, அதே சமயத்தில் வந்து இடைக்கால தடை. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் கட்சியில் ஆள் சேர்க்கறதுல ஒன்றும் அது எந்த கட்சிக்குமே உள்ள இது. இப்போ நிறையா கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் 3 கட்சியில் இருக்கான், வெளியில் தெரியாமல். சமீபத்தில் இதெல்லாம் நிறையா நடக்குது. ரைட்டு, உயர்நீதிமன்றம் சரியான ஒரு முடிவை கொடுத்திருக்கிறது. கரூர்லேருந்து முத்தையன், தன் தாய் இறந்தபோது கூட கண்ணீர் விடாத காமராஜர் மதுக்கடைகள் திறந்த போது கண்ணீர் விட்டாராமே. ஆமாம், இது சொல்லுவாங்க. அதாவது அவருடைய தாய் இறந்தபோது கூட திடமாக இருந்தார். வருத்தம் இல்லாமல் துயரம் இல்லாமல் இருக்குமா? எந்த மகனுக்குமே அது வந்து இருக்கும். பொதுவாக ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு துயர சம்பவமோ ஒரு துக்கமோ நிகழும்பொழுது பெண்கள் அளவுக்கு உணர்ச்சிகள் இல்லாமல் இல்லை, வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. அப்போ அதை அடக்கி கொண்டு இருப்பாங்க. அது ஏன் அடக்கி கொண்டு இருப்பாங்கன்னா, நம்மளே அடக்கலைன்னா அப்புறம் குடும்பத்தில் இருக்கிற மற்ற பெண்கள், உறவினர்கள், பிள்ளைகள் இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அவங்க வருத்தம் அதிகமாகிடும். நம்ம கொஞ்சம் அதை ஓரளவுக்கு அதை தடுப்போம். ஏன்னா அவங்கவுங்களுக்கு உடம்பு வந்துருச்சு, ஏதோ ஒரு இது வந்து என்ன பண்ணுதுன்னு அந்த மாதிரி சொல்லும்பொழுது அதுக்கே அழாதவர் வந்து அது கட்டுரையே இருக்குது. இப்படி பண்ணால் வந்து என்ன ஆகும்? நம்ம எல்லா ஜனாலும் போய் படிக்கணும்னு நான் வந்து பள்ளிக்கூடமாக திறந்துக்கிட்டு நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாரையும் போய் குடிக்க வச்சுருக்கார் இவர். யார்? கருணாநிதி. மறுபடியும் கலைஞர்னு சொல்கிறதுக்கு யோசனையாக இருக்குது, அதனால் கருணாநிதி. அப்போ வந்து நீங்கள் வந்து கலைஞர் சொல்கிறது போல் நம்ம இனிமேல் மந்திரி குமாரி கருணாநிதின்னு சொல்லிடுவோமா? அப்போ வந்து பிரச்சனை இல்லை, நம்ம என்ன சொல்கிறோன்றது அவங்கவுங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம அதே சமயத்தில் மரியாதையும் கொடுத்தா மாதிரி ஆகும். மந்திரி குமாரி கருணாநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது மாதிரி பண்ணும்போது மக்கள் வந்து பொருளாதார நிலையில் சீரழிஞ்சு, சமுதாய நிலையில் ஒழுக்கம் போய் எப்படின்னா அதோடைய ஒரு மதுவினால் ஏற்படக்கூடிய சீர்கேடுகளெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு அழுதார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். அது வலைதளத்தில் வந்தது தான் நான் சொல்கிறேன், நானாக சொல்லலை. எந்த குழந்தையும் நல்ல குழைந்ததை தான் மண்ணில் பிறக்கையிலே, எம்ஜிஆர் படத்தில் வரும். அது காமராஜராவதும் கருணாநிதியாவதும் அன்னை வளர்க்கையிலே அப்படின்னு பாடி முடிச்சிருவோம். ஏன்னு கேட்டால் அவர் படிக்க வச்சவர், அவர் படிக்கலைனாலும் படிக்க வச்சவர், அவர் குடிக்க வச்சவர் இவர், அவ்வளோதான். ஆம்பூர்லேருந்து காதர் மொய்தீன், அஜித்குமார் மரண வழக்கில் சிபிஐ விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவருகிறது. ஆமாம், சிபிஐ ஏற்கனவே அது பல வித்தியாசமான இதெல்லாம் வந்து தகவல்கள்லாம் வந்தது. அந்த அம்மா நிகிதாங்கிறவங்க வந்து முதல்ல டாக்டர்னாங்க, அப்புறம் வந்து பேராசிரியர்னாங்க. அவங்களுக்கு ஒரு மாண்புமிகுவோட தொடர்பு இருக்குன்னாங்க. தொடர்புன்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்னை கேள்வி கேட்கக்கூடாது. அப்புறம் அது அவ்வளோதான், எனக்கு அது மேலே சொல்ல முடியாது. அது நட்பு அப்படின்னு வச்சுங்க, நட்பு இருந்தது. சரி, அப்புறம் வந்து உயர் அதிகாரிகள், உச்சபட்ச அதிகாரிகள், தமிழ்நாட்டில் காவல் அதிகாரிகள் யாரோ ஒரு டிஎஸ்பியை கூப்பிட்டு, ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த வேன் எடுத்துகிட்டு வந்து அந்த பையனை அடித்து, எங்கே வச்சு அடித்தாங்க? கோயிலுக்கு பின்னால். எஃப்ஐஆர் போடாமல், திருப்பூணம் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். திருப்பூணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விவரமே தெரியாது. அதெல்லாம் விசாரணையில் இருக்குது, சிபிஐ விசாரணையில் பண்ணால். அந்த வேனில் வந்தாங்க பாருங்கள், அந்த வேனில் ஹைலைட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு மேலே வேறு ஒரு பேப்பர் ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு போலி நம்பர் போட்டிருக்கு போலீஸு. ஆமாம், அப்போ போலீஸ் எதுக்குங்க வந்து போலி நம்பரோட வரணும், ஃபேக் நம்பரோட? அதுக்கப்புறம் அந்த வண்டிக்குள்ளே மது பாட்டில்கள், காலி மது பாட்டில்கள், சீட்டாடினது, ரம்மியா மங்காத்தாவா தெரியல, அவங்களுக்கு என்ன பழக்கமோ தெரில. வந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடித்த அந்த வீடியோ ஒரு தம்பி பாத்ரூம்லேருந்து எடுத்து அது பார்த்தீங்கன்னா லுங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே டியூட்டியில்.
டியூட்டியில் வர்ற போலீஸ்காரன் தனிப்படையாக இருக்கட்டும். ஆனால் அந்த தனிப்படைக்கு வந்து எந்தவித ஆத்தென்டிஃபிகேஷனும் இல்லை. யாரும் அது வந்து ஒரு டிஎஸ்பியோ எஸ்பியோ கையெழுத்து போடணும். அந்த தனிப்படைனா ஒரு இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ தலைமை யார் யாருங்கிறத போட்டு ஒரு தனிப்படை இந்த காரணத்துக்காக இந்த எதுவுமே கிடையாது. எஃப்ஐஆரே போடல, அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் தானே எஃப்ஐஆர் கொஞ்சம் வேறு மாதிரி போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக ஃபேக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓட்டணும் அந்த வேனுக்கு? இப்போ நார்மலாக யார் அது செய்வான்? ஒரு கடத்தல், ஒரு கற்பழிப்பு, கூலிப்படை, இல்லை ஒரு கூலிப்படை, கொலை, அதான் இந்த மாதிரி கொடுங்குற்றங்கள் செய்பவன் தான் வந்து அந்த வண்டி நம்பர் வந்து அங்கங்கே சிசிடிவியில் கவர் ஆகும்போது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுனால ஃபேக் நம்பர் போடுவான். காவல்துறையை சேர்ந்த ஒரு தனிப்படை ஃபேக் நம்பர் உபயோகப்படுத்துகிறது என்றால் போகும்பொழுதே அவர்களுக்கு தாங்கள் ஒரு குற்றம் செய்ய போகிறோம், கொடுங்குற்றம் செய்ய போகிறோம் என்று தெரிந்துதான் போகிறார்கள். அவர்களை யாரோ அந்த அதாவது இப்போ இது வரைக்கும் என்ன சொன்னாங்க, மேலதிகாரிகள் வந்து அது எப்படியாவது பார்த்தா அந்த அம்மாவுக்கு அந்த நகையை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் அது ஆர்வ கோளாறுல அப்படின்னு சொல்லி அந்த 5 காவலர்களை மட்டும் குற்றவாளிகளாக அப்படி ஒரு முயற்சி நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த சிபிஐ விசாரணையில் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு சதித்திட்டம். இல்லைன்னா எதுக்கு ஃபேக் நம்பர் ஓட்டிக்கிட்டு வரான்? ஒட்டிட்டு வரவன் வந்து யாரோ ஒரு ரவுடியாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு மாஃபியாவாக இருந்தால் பரவாயில்ல, கேங்ஸ்டராக இருந்தால், ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருந்தால் பரவாயில்ல. போலீஸில் தனிப்படையாக இருக்கிறவன் எதுக்காக ஃபேக் நம்பர் ஓட்டிக்கிட்டு வர்றான்? அப்போ அவன் ஏதோ தப்பு செய்ய போகிறான்றது அவனுக்கு தெரியுது. யாரோ அவனை தப்பு செய்ய சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறார்கள். தப்புன்னா சாதாரண தப்பு இல்லை, கொடுங்குற்றம். இதில் வந்து பல விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. இவங்க வந்து இத்தனையும் தாண்டி சிபிஐயில் இன்னும் என்னென்ன வெளியாக போதோ தெரியல. மர்மங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். இப்போ வரைக்கும் வந்ததே இவ்வளோ மர்மமாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் பல மர்மங்கள் அவிழும் என்று எதிர்பார்க்கலாம். கடம்பூர்லேருந்து நீலமேகம் அவர்கள், கூட்டணியில் உள்ள கட்சிகள் பாஜக கபலீகரம் செய்துவிடும் என்கிறதே திமுக. இல்லை, அப்படி வந்து 1999 2004 பாஜகவுடன் திமுக கூட்டணி இருந்ததே. அப்போ பாஜக திமுகவை கபலீகரம் செய்யவில்லையே, செய்ததா? கொஞ்சம் உண்மையிலேயே இவர்கள் சொல்லும் அளவுக்கு பாஜகவுக்கு வந்து அந்த கபலீகரம் செய்யும் திறமை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அப்படி ஒரு கால் 2004 நடந்திருந்ததுன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டிற்கு விடியல் ஏற்பட்டிருக்கும், தமிழ்நாடு பிழைத்து போயிருக்கும். அப்போ எப்போ அவங்களால பண்ண முடியலையோ, இந்த கபலீகரம் பண்ணுற திறமை வந்து பாஜகவுக்கு இல்லைங்கிறதுக்கு திமுக இன்னும் நிலைத்து நிற்பதே சாட்சி. இப்பவும் விடியல் தானே, இப்பவும் விடியல் தானே இருக்கு. அதான் சொன்னேன், இன்னி வரைக்கும் அந்த விடியல் வந்து விடியல்ங்கிறது பேரில் தானே இருக்குது. அதனால் வந்து அது ஓகே. அது டிஎன்பிஎஸ்சியில் கேள்வியில் மட்டும்தான் அந்த விடியல் வருது, வேற எங்கேயும் வரல. அது அந்த அளவுக்கு வந்துன்னா இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது விஜய் கட்சிக்கு வந்து யார் கூட்டணின்னு தெரியல, யாரோட சேர்வாருன்னு தெரியல. சீமான் வந்து தனியான்னு சொல்லிட்டாரு, இருந்தாலும் வந்து எங்கே கூட்டணி பேர்லாம் அடிபடுது. எல்லாம் இப்போ இவ்வளோ வருஷமாக பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. மதிமுகவை வந்து முழுங்கியது யார்? வைகோ வந்து என்னை கொலை செய்ய சதி செய்தார் வைகோ அப்படின்னு சொன்ன கருணாநிதி, அதுக்கப்புறம் மதிமுகவை என்னெல்லாம் பண்ணி நீங்கள் மதிமுக எங்கே வந்து நிற்குது? நாஞ்சில் சம்பத் வந்து வைகோவுக்கு முடிவுரை தான் வைகோவின் வேலை, கூடவே இருந்த நாஞ்சில் சம்பத் இப்படி சொல்கிற அளவுக்கு வைகோவின் நிலைமை வந்து மோசமாகி விட்டது. அது காரணம் யார்? பாஜகவா? சம்மந்தமே இல்லையே பாஜகவுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கவும் முடியாமல், சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், உள்ளேயும் இருக்க முடியாமல், வெளியேயும் போக முடியாமல், 2 கட்டானா மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இவர் வெளியில் போயிட்டாருன்னா தளபதிகள்லாம் அந்த பக்கம் திமுக பக்கம் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்குது. ஆனால் தொண்டர்கள் வந்து திமுக கூட்டணியை தாண்டி நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்கணும், மரியாதை கொடுத்தா திமுக கூட்டணியில் இருங்க, இல்லைன்னா வெளியில் போனோங்கிறான். தொண்டர் சொல்கிறத கேட்குறதா, தளபதிகள் நிலைமையை பார்க்குறதா, கட்சி 2 ஆகுமான்ற பயம் இருக்குது. அப்போ வந்து இது யார்? பாமக இன்னைக்கு வந்து அப்பா பையன் அடிச்சுக்கிறதுக்கு காரணம் பாஜகவா? ஓப்பனாக வெளியில் பேசுகிறாங்க திமுக தான் காரணம்னு. இப்படி எல்லா கட்சிகளையும் வந்து கபலீகரம் செய்வது வந்து பாஜகவான, நான் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதே பாஜக வந்து வட மாநிலங்களில், வடகிழக்கு மாநிலங்களில் சில கட்சிகளை கபலீகரம் செய்திருக்கிறது என்பதை நான் ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏதோ பாஜக புனிதமான கட்சின்னு சொல்லி நான் சப்போர்ட் பண்ணல.
தமிழ்நாட்டில் பாஜக வந்து கபலீகரம் செய்யும் அளவுக்கு இன்னும் வளரவில்லை. அப்படி 2004 கபலீகரம் செய்திருந்தால் தமிழ்நாடு வந்து பிழைத்து போயிருக்கும். இன்றைக்கும் கபலீகரம் செய்யும் கட்சி திமுக தானே தவிர பாஜக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நாளைக்கு பாஜக பெரிதாக உருவெடுத்து அந்த அளவுக்கு பெருசாகுமா தெரியாது, மக்கள் கையில் இருக்கு, பார்ப்போம். தாம்பரத்திலிருந்து மைக்கேல் ராஜ், நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரக விற்பனை கொடிகட்டு பறக்கிறதாமே, சிக்கியவர்களின் திமுக வகையர் முக்கிய நபராமே, திருந்த மாட்டார்களா? இல்லை அது கிட்னி, அது கேட்டிங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். திமுக ஆட்சியில் தான் வந்து புதுசாக கண்டுபிடிச்சி தப்பு பண்ணுவாங்க. குற்றங்கள் வந்து விஞ்ஞான ரீதியில் கண்டுபிடிச்சி பண்ணுவாங்க. நாய்க்கு கருத்தடை பண்ணுறேன்னு சொல்லி பல கோடிகள், அப்புறம் தீயணைப்புக்காக வந்து டீ காப்பி செலவுன்னு சொல்லி பல கோடிகள், இப்படி முதலை கூவத்தில் முதலை, சர்க்கரை வந்து எறும்பு தின்று விட்டது. இப்போ கூட டாஸ்மாகில் வந்து 800 பாட்டில் வந்து பாருங்கள், ரைட்டாக மூடி இருக்குல்ல டாஸ்மாக் பாட்டில், எலி வந்து பாட்டில் மூடியை திறந்து 800 பாட்டில் குடிச்சிருச்சுங்க. ஒரு எலியும் ஃபுல்லு அடிச்சிருக்கு. 800 பாட்டில் காலியாக இருக்குன்னா எவ்வளோ எலி வந்திருக்கணும்? ஆயிரக்கணக்கான எலிகள் வந்திருக்கணும். ஏன்னா ஒரு பாட்டில் ஒரு மனுஷனாலேயே வந்து எப்படிப்பட்ட குடிகாரனாக இருந்தாலும், ஐயோ மதுப்பிரியர் சொல்லணும், மதுப்பிரியராக இருந்தாலும் ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிக்க முடியாது. ஒரு ½ பாட்டில் குடிக்கலாம், இல்லை 2 கொஞ்சம் குவார்ட்டர் கொஞ்சம். ஒரு பாட்டில் முழுசாக குடிக்குது. 800 பாட்டில் குடிச்சிருக்கு. எத்தனை எலி குடிச்சிருக்கணும், எத்தனை நாள் குடிச்சிருக்கணும்? இப்படி புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறது வந்து திமுக ஆட்சின்னு வந்து அவர்களுடைய நவீன அது வந்து அவர்களுடைய திறமை, அது சாதுரியம். இப்போ அவர் என்ன கேட்டாருன்னு சொன்னீங்க? கிட்னி வியாபாரம். கிட்னி வியாபாரம். இவங்க சட்னியாக இருந்தாலுமே வியாபாரம் பண்ணுவாங்க. அதாவது நான் வேற ஒரு நிகழ்வில் சொன்னேன், அதான் உரிமைகளை பறித்தார்கள், உடைமைகளை பறித்தார்கள். உரிமைகள்னால் அவங்களுக்கு விவசாயிகளுடைய உரிமை, மாணவருடைய உரிமை, பேராசிரியர்களுக்கு உரிமை. ஐயா வேலை பார்த்தா தூய்மை பள்ளியாளர் சம்பளம்ன்றது அவன் உரிமை தானே. கொடுத்தீங்களா? கொடுக்கல. பகுதி நேர பேராசிரியர் எதிர்கட்சியில் இருக்கும்போது போய் அங்கே போய் பக்கத்தில் நின்னீங்க போராட்டத்தில், இப்போ கேட்டால் அவனை தூக்கி உள்ளே வைக்கிறீங்க. விவசாயிகள் வந்து அன்றைக்கி போராட்டம் பண்ணும்போது பக்கத்தில் போய் நின்னீங்க, இன்றைக்கி வந்து குண்டர் சட்டத்தில் கைது பண்ணுறீங்க. இப்படி விவசாயிகள், மாணவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இப்படி எல்லா வகையிலையும் நீங்கள் வந்து இப்படி ஒரு, அதாவது எதிர்கட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சிக்கு வந்தப்புறம் அந்த அராஜக பாசிசம்ங்கிறது இவங்க தான். இவங்க தான் ஹிட்லர், முசோலினிலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கிட்னி அதை யார் பண்ணியிருக்காருன்னா திராவிடமணி என்கிற ஒரு திமுக நிர்வாகி, ஏதோ ஒரு நிர்வாகி. அவர் புரோக்கராக இருந்திருக்காரு நாமக்கல், அந்த அந்த சேலம் அந்த பகுதிகளில். அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு சொல்லி இந்த பெண்கள், அதுவும் இந்த விசைத்தறியாளர்கள், விசைத்தறிக்கு வராங்க இல்லையா, நாமக்கல், பரமத்தி வேலூர் அந்த பக்கத்துலலாம் நிறைய விசைத்தறிகள் வரும். பவர்லூமு, இந்த கைத்தறிகள், அது விசைத்தறிகள், பவர்லூம். அவங்க வேலைக்கு வராங்க இல்லையா, அந்த பெண்கள் கிராமத்து பெண்கள். அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஏமாற்றி சொல்லி புரோக்கர் கூப்பிட்டு போய் அது பண்ணிவிட்டு, இதை வாங்குகிற ஆஸ்பத்திரி வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்குது. சரி, இந்த 5 லட்சமாவது முழுசாக கொடுக்குறான்னா அட்வான்ஸ் 1 லட்சமோ 1.5 லட்சம் கொடுத்துட்டு மிச்சம் 3.5 லட்ச ரூபா ஏமாற்றிட்டு போயிடறான் அந்த புரோக்கர். 45 லட்ச ரூபா லாபம். அதை விட அவங்களுக்கு என்ன நஷ்டம் பாருங்கள். இதை 50 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறது யார்? பெரிய ஆஸ்பத்திரியில் பணக்காரர்கள் தான். 50 லட்சம் கொடுக்கக்கூடிய வசதினா கோடீஸ்வரர்களுக்கு தான் இருக்க முடியும், பெரும் பணக்காரர்களுக்கு. சரி ரைட், அவங்க கொடுக்குறாங்க, உயிருக்கு விலை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த உயிருக்கு தான் விலையா? இந்த உயிருக்கு விலை இல்லையா? ஒரு விசைத்தறி பணியாளரோ ஒரு ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அந்த உயிருக்கு விலை இல்லையா? அந்த குடும்பத்திற்கு அந்த உயிர் வந்து முக்கியமானது, விலை மதிப்பட்டது இல்லையா? ஒரு அஜித்குமார் மாதிரி உடனே வந்து நஷ்டஈடு கொடுத்துட்டா அந்த உயிர் திரும்பி வந்துடுமா? இப்போ அந்த கிட்னியை எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை வந்ததுன்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த நீங்கள் சொல்கிற அந்த பெரிய ஆஸ்பத்திரி எல்லாமே தனியார் ஆஸ்பத்திரி, அதெல்லாம் வந்து அவங்க வந்து உள்ளே விடுவாங்களா அந்த பொம்பளையே? இங்கே தாங்க நாங்கள் வந்து எனக்கு கிட்னி எடுத்தாங்க, எனக்கு ஃபர்தராக காம்ப்ளிகேஷன் பாருங்கன்னா அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் கட்டுமா? இவங்க ஏற்கனவே வாங்கினதே 1ஓ 2ஓ, இதுவும் வாங்கி எதுக்கு செலவு பண்ணாங்களோ? இப்படி வந்து திராவிட மணி என்ற ஒரு
கள்ளச்சாராயமாக இருந்தாலும் அதில் திமுக நிர்வாகிகள், மெட்ஸ் விற்றாலும் கஞ்சா விற்றாலும் அதில் திமுக நிர்வாகிகள், போலீஸ்காரனை வெட்டினா திமுக நிர்வாகிகள், ஊரில் எங்கே எந்த குற்றம் நடந்தாலும் பார்லரில் பூந்து வந்து ஓசியில் பிரியாணி கேட்குறது, ஓசியில் வந்து இது கேட்குறது அது கேட்குறது, இது எல்லாமே திமுக நிர்வாகிகள், திமுக சார்பானவர்கள், ஞானசேகரன்கள், திமுக அபிமானிகள், நிர்வாகிகள். சரி, காவல்துறையில் வந்து இதெல்லாம் வந்து எடுப்பாங்கன்னு பார்த்தா காவல்துறை வந்து பேருக்கு தான் காக்கி வெளியில் போட்டிருக்கே தவிர உள்ளுக்குள்ளே வந்து கரை வேட்டி தான் கட்டியிருக்கு தமிழ்நாடு காவல்துறை. இப்படி இருக்கும்போது இந்த கிட்னி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியது. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து தேர்தலும் போது நினைவு வைத்துக் கொள்வார்கள். அதுதான். காரைக்குடியிலேருந்து கருநாகப்பன், மயிலாடுதுறையில் சஸ்பெண்டான டிஎஸ்பி சுந்தர்ரேசன் நல்லவரா கெட்டவரா? அது அவர் நேர்மையானவர், நல்லவர். அவர் வந்து வளைந்து கொடுக்கவில்லை என்பதனால் அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுவார். அவரே வந்து நான் இதெல்லாம் வெளியில் சொல்கிறேன்னு சொல்லி உச்ச அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் பேர்லாம் சொல்லி இவங்களாம் அழுத்தம் கொடுத்தாங்க. எந்த ஒரு கொலை வழக்கு, ஒரு டிஎஸ்பி தற்கொலை செய்த வழக்கில் வந்து எப்படி இவர் மனித உரிமை ஆணையத்தில் இருக்கும்போது எப்படியெல்லாம் அழுத்தம் கொடுத்தார்கள், அவர் சொல்கிறத கேட்கலங்கிறதெல்லாம் இங்கே கொண்டு போட்டு போட்டாலும் இந்த மனுஷன் ஒரு 1200 கேஸ் போட்டார். போட்டவங்கள பாதி பேருக்கு மேலே ஆளுங்கட்சி சார்பானவர்கள், நிர்வாகிகளோ இல்லை சார்பானவர்களோ 700 பேரோ என்னமோ, அதெல்லாம் வந்து விளக்க சொன்னார்கள். வந்து நீ வந்து விரல் வளையிற மாதிரி வளையணும், இல்லைன்னா விரலை ஒடிச்சிருவாங்கன்னு இவருக்கு மேலதிகாரி அந்த எஸ்பி ஸ்டாலின்கிறவர் சொன்னார். இதெல்லாம் கேட்கும்போது எல்லாத்துக்கும் பொதுவாக தவறான தகவல்ட்டு போயிட்டார். அவர் சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும்னாரு, சஸ்பெண்ட் பண்ணிட்டார். உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னாரு. இது ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி அவரை பற்றி விசாரித்தா பொதுவாக இதுவரை அந்த தகவலில் நேர்மையானவர்னு வருது. நமக்கு வெளியில் வரக்கூடிய தகவல்களை வைத்து சொல்லி இப்போது அவர் நல்லவரா கெட்டவரான்றது வந்து நீங்கள் ஒரே அது என்னென்னா, இவர் சஸ்பெண்ட் பண்ண மறுநாள்லேருந்து இவர் எதை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த 6 மணிக்கு மேலே வந்து மது விற்கக்கூடாதுன்னா 6:05க்கு ஒருத்தன் பிடிச்சானா உள்ள கேஸ் புக் பண்ணு, இப்படி கொஞ்சம் கராராக வந்து அதாவது விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார். அதுதான் மேலே உள்ளவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அவன் பூரா வந்து எலைட்டு பாரு ரெஸ்டாரண்ட் வச்சு விற்கிறவன், டாஸ்மாகில் லேட்டாக வச்சு விற்கிறது எல்லாமே வந்து அது மேலிடத்துக்கு சம்மந்தப்பட்டவர்கள் தான் பண்ணுறாங்க. மேலிடத்துடைய சம்மதத்தோடு தான் பண்ணுறாங்க. இப்போ அவங்களெல்லாம் பிடிச்சி போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இவர் நல்லவரா கெட்டவரான்றதுக்கு ஒரே பதில், இவர் சஸ்பெண்ட் பண்ண மறுநாளே எங்கெல்லாம் இவர் வந்து காலையில் வந்து விற்கக்கூடாது, சாயந்தரம் விற்கக்கூடாது அந்த டைமிங்ஸ் விதிமுறையோ அதை மீறி வெளிப்படையாக இப்போ டாஸ்மாகில் மட்டும்தான் விற்கணும், இந்த சந்தில் பொந்தில் அங்கெல்லாம் விற்கக்கூடாது சட்ட ரீதியாக. மறுநாளிலிருந்து ஏகபோகமாக தடாலடியாக வெளிப்படையாக ஒன்றும் டைமிங்ஸும் ஒன்றும் வரைமுறை இல்லை, எந்த இடத்துல விற்கலாம் விற்கக்கூடாதெல்லாம் தாண்டி சந்தோஷமாக விற்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர் நல்லவரா கெட்டவரா என்ற கேள்விக்கு விடை கிடைத்தது. ஓகே. திருச்சியிலிருந்து மதுரை ராஜ், ஒருவரை இந்திய குடிமகன் இல்லை என்று நிரூபிக்கும் கடமை அரசுக்கு தான் என்கிறாரே கபில் சிபில். அதாவது அரசு இப்போ வெளியே பங்களாதேஷ்லேருந்து இங்கே சுருக்கமாக சொல்லிடுவோம், பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவில் வந்து குடியேறாங்க. அவங்களுக்கு ஓட்டர் ஐடி ஆதார்லாம் 5000 ரூபா லஞ்சம் கொடுத்துட்றாங்க. அவங்க ஓட்டு போடுறாங்க. இப்போ மம்தாலாம் பார்த்தீங்க, இப்போ பீகாரில் வந்து 35 லட்சம் ஓட்டு வந்து இந்த மாதிரி வந்து திருட்டு ஓட்டுகள் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து ஒரே ஆளுக்கு 2-3 தொகுதியில் ஓட்டு, அதுக்கப்புறம் இல்லாதவன் பேரில் ஓட்டு, செத்து போனவன் பேரில் ஓட்டு, அந்த மாதிரில 35 லட்சம் ஓட்டுங்கிறது பெரிய அளவு. தமிழ்நாட்டிலையும் ஏறக்குறைய 9 லட்சம் ஓட்டு அந்த மாதிரி இருக்கிறதாக பேசிக்கொள்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு செக்கிங் வந்தால் அது 9 லட்சமா கூடவா குறைச்சான்றது தெரியும். அப்போது கபில் சிபல் என்ன சொல்கிறாரு, மிகப்பெரிய வழக்கறிஞர், யார் ஊரில் எவ்வளோ பெரிய ஊழல் குற்றம் மோசடி செய்தாலும் அவர்களை வந்து பிணையில் எடுப்பதற்கு தயாராக உடனடியாக யார் தப்பு பண்ணுறான்னு வாட்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஆஜராவார். அவர் பெரும்பணம் வாங்கி கொண்டு ஆஜராகிறார். அது அவருடைய தொழில்னு விட்டுருவோம். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆள் வந்து இந்திய குடிமகனா இல்லையாங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணணும்னா அவன் நிரூபிக்க வேண்டியது இல்லையா, அவன் இல்லை குடிமகன் இல்லை அவன் பங்களாதேஷ்காரன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது அரசுடைய பொறுப்பு. இது எப்படி இருக்குது? இப்போது நீங்கள் போனோன்னே போலீஸ்கார் வந்து உங்களை வந்து டிராஃபிக்கில் நிற்கிற அந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. ஏதோ ஒரு வழியில் செக்கிங், நீங்கள் லைசன்ஸை கொடுக்குறீங்க, நீங்கள் லைசன்ஸ் இல்லை கொண்டு வரல ஏதோ ஒன்றுன்னா சலான் போட்டு பெனால்ட்டி போட்டுறாங்கல்ல. ஆமாம்,
அதுக்கப்புறம் இல்லை லஞ்சம் வாங்குறது அது தனி, அது வேற ட்ராக் அது. ஆனால் நம்ம இவர் கபில் சிபல் சொல்கிறது பிரகாரம் என்கிட்ட லைசன்ஸ் இல்லைங்கிறத அரசு தான் ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு வந்து இடி வந்து லைசன்ஸ் இல்லாமல் போனவர், ஹெல்மெட்டு போடாமல் போனவர் வீட்டுக்கெல்லாம் வந்து இடி வந்து ஒரு ரெய்டு போய் அவர் வீட்டில் லைசன்ஸ் இல்லை, அவர் வாங்கவே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற கடமை அரசுக்கு தான். இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் அந்த இடி பண்ணுறது வந்து தடை, இடி செய்வது வந்து தவறுன்னு நீதிமன்றத்தில் போய், அது நீதிமன்றம் ஒரு காலத்தில் நீதிமன்றத்தில் வந்து நீதிக்கும் நியாயத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் இருந்தது. இப்போ நீதி வேற நியாயம் வேறன்னு ஆகிப்போச்சு. நம்ம அதுக்கு மேலே அது பேச வேண்டாம். நீதியா அது நீதிமன்றமான்னு ஆயிடுச்சு. இப்போ அந்த யஷ்வந்த் வர்மான்ற ஒரு நீதிபதி அவர்கள், அவர் வீட்டில் வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே 50 கோடி ரூபாய் என்னமோ அந்த தீ கொளுத்து அதெல்லாம் அது கொளுத்தி விட்டாங்க, அந்த பிரச்சனை இல்லை. அவர் எனக்கு தெரியவே தெரியாது பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறாருன்னா, எஃப்ஐஆர் கூட போடல. அவரை இம்பீச்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால் 200 எம்பி கைது போட்டிருக்காங்க. ஆனால் இவ்வளவு 2/3 எம்பின்னா கிட்டத்தட்ட 400 பேர் கைது போட்டால் தான் இம்பீச் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் அது இது வரைக்கும் யாருக்குமே நடக்கலை. இப்போ ஏதோ அது சம்மந்தமான ஒரு வழக்கில் அந்த கேரளாவில் ஒரு நெடுமாறன் ஒரு வக்கீல் என்ன சொல்கிறாரு, வர்மா இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொன்னோன்னா அந்த 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 வழக்கை விசாரிக்கும் நீதிபதி கோபம் வந்துடுச்சு. அவர் இன்னும் நீதிபதியாக இருக்கிறார், அவரை மேன்மைமிகு நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மான்னு சொல்லணுமா? வெறும்னா வர்மா பேது வழக்கு ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னது மறுபடியும் இன்னொரு தூரம் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவதூறு. அவன் 50 கோடி ரூபா லஞ்சம் வாங்கிட்டான், யார்கிட்ட வாங்கினான்னு தெரியல, எஃப்ஐஆர் போட மாட்டேன்றீங்க. அது சம்மந்தமாக அந்தால வந்து பதவி நீக்கம் பண்ணுறது வந்து பாராளுமன்றத்தில் நிற்கிது. அவனும் வருமானு சொல்லி வேறு ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தையோ இல்லை மோசமான வார்த்தைகளோ சொல்லலை, மேன்மைமிகு நீதிபதினு சொல்லணுமா? இப்படி இருக்குது நம்ம நாட்டில் நீதி. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு மேலே என்ன சொல்கிறோம்? மன்னார்குடியிலிருந்து ராஜகோபால் அவர்கள், சென்னை இதழியல் மையம் என்ற புதிய பத்திரிகையாளர் பள்ளியை துவக்கி இந்து குழும தலைவர் ரவியை நிர்வாக கமிட்டி தலைவராக்கி இருக்கிறதே தமிழக அரசு. இதழியல் மையம்னா ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம், அதாவது பத்திரிகை துறையில் கற்றுக் கொடுக்குறது. இதுக்கு எதுக்கு புதுசாக ஒரு பத்திரிகை துறைக்கு கற்றுக் கொடுக்குறது தமிழக அரசுன்னு தெரியல. அதான் மாதம் வந்து தனியார் சேனல்களுக்கு மீடியாக்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறீங்கன்றது தான் உலகம் பூரா தெரிஞ்சிருக்கு. நான் சொன்னால் வந்து நீங்கள் உடனே வந்து வேறு மாதிரி சொல்லுவீங்க. அண்ணன் ஆர்எஸ்பி தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆர்எஸ்பி மீடியானே சொல்லி அதுக்கு ஒரு டெஃபனேஷன் வேறு ரொம்ப கேவலமாக கொடுத்துருக்காரு. நேர்மையான அதாவது மீடியாக்காரர்கள் இன்னும் இருக்கிறார்கள், ஆனால் 1-2 பேர் தான். முக்கால்வாசி பேருக்கு மேலே அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த பக்கம் அப்படிங்கிறது இந்த பக்கம், அதை வாங்கிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுவே தான் நீங்கள் வந்து செலவு பண்ணி ஒரு கிட்டத்தட்ட வந்து அன்அஃபிஷியலாக ஒரு பள்ளி நடத்துகிறீங்க, ஒரு கல்லூரி நடத்துகிறீங்களே, இதுக்குன்னு ஒரு தனி கல்லூரி எதுக்கு? திமுக சார்பாக இன்னும் அவர்களை தயார் செய்வதற்கு. அதான் அது. நீங்கள் இதில் படித்தா மட்டும் அவன் வந்து நடுநிலையாக இருந்துருவான். அவன் நீங்கள் பொட்டி கொடுக்குறதுன்னு பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அது சமுதாயத்தில் அது வேறுன்றக்கூடிய ஒரு விஷயமா போச்சு, மீடியா உட்பட. அதில் ரவி இந்து குழும ரவினா ஏற்கனவே வந்து இந்து குழும தலைவர் வந்து ராம் அவர்கள் வந்து அவர் நக்கீரன் கோபால் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை திமுக கைப்பற்றியது, திமுக அணி கைப்பற்றியது. இதுக்கு வந்து அமைச்சர் சேகர்பாபு 10 லட்ச ரூபா கொடுத்தாரு. டாஸ்மாக் உடைய எம்டி விசாகன் 5 லட்ச ரூபா எதுக்கு கொடுத்துருக்காரு? சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துடைய தேர்தல் செலவுக்காக திமுக சார்பான அணிக்கு கொடுக்குறாரு. யார்? டாஸ்மாக் எம்டி. டாஸ்மாக்குக்கும் மீடியாவுக்கும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் வந்து பத்திரிகையை வந்து இப்படி அதாவது நான் மீடியாக்காரர்களை வந்து குற்றம் சொல்லுவதுடன் மீடியாவை இப்படி பாழடித்தது அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து இந்துராம், அந்த இந்துராம் தான் என்ன சொன்னார்? இந்துவுடைய குழும தலைவர், அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற முறையில் எனக்கு மரியாதை உண்டு. அதே சமயம் வந்து அவர் வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து நான் வந்து அதிகாரபூர்வமாக ஒரு பார், குடிக்கிற பார், டாஸ்மாக் கிளை அப்படின்னு வச்சுங்க, ஓப்பன் பண்ணுறேன். அப்போ இது கொடுத்தாரு ஸ்டேட்மெண்ட். அந்த தேர்தலில் ஜெயிச்சு வந்த பிறகு எல்லாரும் அவர் தான் வந்து வழிகாட்டும் குழு தலைவர்னு அவரை மரியாதை பண்ணும்போது சொன்னார். அப்போ நான் இதே நம்ம சேனலில் வந்து நான் வந்து சவால் விட்டேன், இதை மட்டும் அவர் செய்தார்னா நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். ஏன்னா அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்கு 15-17 வருடங்களுக்கு முன்னால்
ஒரு கட்டிடம் வந்து அப்போ அன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா, இன்றைக்கி ஒரு 30-40 லட்ச ரூபா பெருமானம் உள்ள கட்டடம் கட்டி கொடுத்துருக்கேன் நன்கொடையாக. இந்த மாதிரி இடத்தை எஸ்ஆர்எம்மும் வந்து இதை விட பெருசாக இன்னும் பக்கத்தில் அது கட்டி கொடுத்துருக்காரு எஸ்ஆர்எம் தலைவர். இப்போ இப்படி நாங்கள் பத்திரிகைக்காக கட்டி கொடுத்துருக்கோம், மீடியாக்காரர்களுடைய நன்மைக்காக கட்டி கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல போய் வந்து பார் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார் வந்துச்சுன்னா போதைப் பொருள் வரும், போதைப் பொருள் வந்துச்சுன்னா அப்புறம் பெண்கள் நடமாட்டமே வந்து கேள்விக்குறியாகும். இது வேறு மாதிரி ஆகிடும், கேளிக்கை கூத்தடிக்கிற இடமா போய்டும். அது நடக்கக்கூடாது என்பதற்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் என் செலவில் போயாவது அதை நான் தடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அப்படிப்பட்ட அந்த இந்து குழுமத்துடைய அப்போ கூட நான் ஒரு கேள்வி கேட்டேன், இவ்வளோலாம் பேசுகிறாங்கல்ல, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கொண்டு வந்து பார் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார்ல இந்து தலைவர் ராம், எனக்கு அவர் பேரில் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. நான் பொதுவான ஒரு மீடியாவாக சொல்லிடுறேன். ஏன் வந்து இந்து 4 தலைமுறையாக இருக்குல்ல, இந்து பத்திரிகை கட்டடம் இருக்குல்ல மவுண்ட் ரோடில் அண்ணா சாலையில், அந்த கேன்டீனில் ஒரு பார் வச்சிருக்கலாமில்ல இத்தனை வருஷத்தில், 100 வருஷமாக இருக்கக்கூடிய இந்து ஏன் பார் வைக்கல? அது ஏன் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கொண்டு வந்து அதை கெடுக்கிறதுக்கு பார்க்குறீங்க? அப்போது உங்களுடைய நிருபர்கள்லாம் வந்து ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், பத்திரிகையாளர் மன்றம் வீணாக போகணும், நல்ல எண்ணமா இது அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். இப்போ இந்து ரவி அவரும் ஒரு இயக்குனர், அதில் அவங்க பிரிவுகள் இருக்குது, ஏதோ இதுக்கு அவர் தலைவர், அந்த எடிஷனுக்கு அவர் தலைவர். அவர் ஏன் வந்து அதில் ஒரு சின்ன அது ஒரு கேள்வி வருதுன்னா, அவங்களே இந்து குழுமத்துடைய மீடியா டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் ஒன்று ஒரு வச்சுருக்காங்க. முன்னால் சசிகுமார்னு ஒருத்தர் வந்து ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம்னு ஒன்று தொடங்கினார். அவர் சசிகுமார்ங்கிற இங்கிலீஷ் டிவி நியூஸ் ரீடராக இருந்தார். 2009-10 என்னை வந்து சந்தித்து அந்த ஸ்கூலை வந்து ஏஷியன் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அதை வந்து என்னை வாங்கிக்க சொல்லி என்கிட்ட கேட்டார். கொஞ்சம் நஷ்டத்தில் போகுது, நீங்கள் வாங்கிக்கணும்னு. என்ன காரணத்தினாலேயோ நான் வந்து அது ஏதோ ஒரு காரணமாக நான் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, அல்லது அந்த வாய்ப்பு எனக்கு ஏதோ சரியாகப்படவில்லை. அதை வந்து இதுக்கு பின்னால் வந்து இந்து குழுமம் அது முதல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஆரம்பித்து அதுலேருந்து சசிகுமார்கிட்ட வந்து இப்போவும் சசிகுமாரை தலைவராக கௌரவ தலைவராக வைத்திருக்கிறார்கள். ஆனால் வந்து அவங்க நடத்துகிறாங்க. ஆக அது என்ன, அதோடைய இது ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் தனியார் கல்லூரி. எதுக்கு? பத்திரிகை துறையில் வந்து படிப்பு, இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி, மெடிக்கல் படிக்கிற மாதிரி ஜேர்னலிசம் படிக்கிறது. இப்போ என்ன ஒரு கேள்வினா, தனியார் கல்லூரி அந்த இந்து குழுமத்தை சேர்ந்த ஒரு கிளை அமைப்பு வந்து நடத்துகிறது. அவரை கொண்டு வந்து அரசு நடத்தும் அந்த கல்லூரி அல்லது பள்ளி, அந்த பள்ளிக்கு நிர்வாக கமிட்டியுடைய தலைவராக போட்டிங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வராதா? நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்கிறவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு அரசு பதவியில் வந்து இன்ஜினியரிங் சம்பந்தமான ஒரு பதவியில் வைக்கிறீங்கன்னா அவர் தன்னுடைய நிறுவனத்திற்கு சார்பாக செயல்படுவாரா, இல்லை இந்த அரசு நிறுவனத்துடைய முன்னேற்றத்திற்காக செயல்படுவாரா? எந்த முன்னேற்றத்துக்கு? அங்கே முன்னேற்றத்துக்கு செயல்பட்டால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அந்த அமைப்புக்கோ அந்த அவருடைய குழுமத்துக்கோ லாபம் வரும், நற்பெயர் வரும். இங்கே அவர் வந்து போட்டியாக இருக்கக்கூடிய போட்டியாளரை வந்து நீங்கள் வந்து நியமிக்கலாமா அப்படிங்கிற கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருது. ஏஎஸ் பன்னீர்செல்வம் முன்னாள் ஆசிரியராக இந்துவில் இருந்தார், அவரை வந்து ஒரு கமிட்டி மெம்பராக போட்டிருக்காங்க. அவர் ஒரு நல்ல அனுபவமிக்க பழுத்த பத்திரிகையாளர். அதில் யாரும் வந்து ஒன்றும் அதை பற்றி குறை சொல்லலை. இதை ரவி அவர்களை குறை சொல்வது கூட ரவி பேரில் ஏதோ குற்றச்சாட்டுன்னு சொல்லலை. ராம் பேரிலாவது சில சர்ச்சைகள் இருக்கின்றன, ரவி பேரில் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், முரண்பாடு இருக்கிறதே, எப்படி நீங்கள் வந்து அவர் வந்து 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி நடந்துப்பாருன்னு ஒரு கேள்வி எழுது. அதை தவிர ஒரு ஜேர்னலிசம்னு சொல்லி நடுநிலையாக இந்த திராவிடத்தை புகுத்துறேன்னு சொல்லி அதுதான் பிரச்சனை. நீங்கள் என்ன சொல்லித்தர போகிறீங்கன்றது தான் பிரச்சனை. அது இல்லாமல் நல்லபடியாக ஒரு நேர்மையான மீடியாவை உருவாக்கினால் கேட்கறது ரொம்ப ஜாஸ்தி. திராவிடம்னு சொல்லிட்டு அப்புறம் நேர்மையான மீடியான்னு சொன்னால் ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி ஆகும். நல்லபடியாக வந்தால் சந்தோஷம், அதுதான் சொல்லுவோம். ஓகே, இந்த வார காதோடு பற்றி கேட்போம் சார். காதோடு நம்ம ஏற்கனவே இந்த சட்னி கிட்னி என்னமோ பேசணும் இல்லையா? இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முக்கியமான இந்த வாங்கி நான் கூட சொன்னேன், 3 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் கிட்னி வாங்கி 50 லட்ச ரூபா வரைக்கும் விற்கிறாங்கன்னு.
இதில் வந்து 3-4 ஆஸ்பத்திரிகள், தனியார் ஆஸ்பத்திரிகள் நிறையா இருக்குங்க. இதுவரை அப்படி தகவல் வரக்கூடிய மருத்துவமனைகள். ஒன்று வந்து 2 இனிஷியல் 2 எழுத்து பேர் உள்ள ஒரு மாண்புமிகு. இனிஷியல் 2, பேர்லேயும் 2 எழுத்து தான். புரிஞ்சது. ஆமாம். அவருடைய பினாமியான ஒரு இசை நிறுவனம், இசை கருவி பெயரில் உண்டான, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இசை கருவின்னா நீங்கள் மிருதங்கம், மத்தளம், கிட்டாரு, சித்தாரு, இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க. அதில் ஏதோ ஒரு பேரில் உள்ள ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனை இன்வால்வ்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் மண்ணச்ச அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஊர் பேரில் அங்கே உள்ள ஒரு அப்படியே பணமாக கொட்டுற லட்சுமி இருக்கு பாருங்க, அந்த பேரில் உள்ள கல்லூரி. அதோடைய உரிமையாளர் வந்து ஆளுங்கட்சியில் வந்து அவங்களுடைய சின்னத்தோட பேரையே வந்து தன்னுடைய பேராக வச்சிருக்கிறவர். சின்னம் எதுவோ அது சம்மந்தப்பட்ட பேராக வச்சிருக்கிறவர் அந்த கல்லூரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முன்னால் இங்கே வந்து இடி வந்து ரெய்டு வந்தபோது 19 கோடி ரூபாயோ என்னமோ மார்ச் வரி பிணவரைக்குள்ளேருந்து எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு 3 எழுத்து மருத்துவக் கல்லூரி, ஆஸ்பத்திரியும் இணைந்த மருத்துவக் கல்லூரி. இது 3 தான் இந்த 50 லட்சம் இந்த பெரிய இந்த திருட்டு வியாபாரத்தில், கிட்னி கொள்ளையில் இதுவரை வந்து ஈடுபட்டதாக தகவல்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன. இதற்கு மேலும் பல மருத்துவமனைகள் இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த திராவிடமணி அப்படின்னு இப்போ கைதாகி இருக்கிற அந்த புரோக்கர் திமுகவை சேர்ந்த நிர்வாகின்னா, இது அந்த திமுக நிர்வாகி ஏதோ தனிப்பட்ட முறையில் செய்து விட்டார் என்ற அர்த்தம் இல்லை. இது எங்கே போகுது? இந்த ஒன்று வந்து ஒரு மாண்புமிகுடைய பினாமி, இன்னொன்று ஒரு எம்எல்ஏ உடைய நேரடியான அவருக்கு கீழே வரக்கூடிய ஒரு 5-6 கிளைகள் இருக்குது அவங்களுக்கு, அந்த கல்லூரிக்கு. அப்படியே பணம் கொட்டுற லட்சுமி பேர் வரும் அது அந்த 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 கல்லூரி. அதுக்கப்புறம் 19 கோடி பிணவரையில் வச்ச 3 எழுத்து கல்லூரி. அவர் உலகத்தையே ரட்சிப்பு வரவர். அந்த மாதிரி வந்து ஒரு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அந்த கட்சியுடைய பெரிய பெரிய நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள். இப்போ இன்னும் பல நிர்வாகிகள் வந்து இதே மாதிரி மருத்துவக் கல்லூரி வச்சுருக்காங்க, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், முக்கிய புள்ளிகள். இப்போ அவங்க இல்லாமல் இன்வால்வ்டுன்னா இது மறுபடியும் தமிழ்நாட்டில் எந்த குற்றம் எடுத்தாலும் அந்த குற்றத்திற்கும் ஆளுங்கட்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பது வந்து வருது. இப்போ நான் சொன்ன 3 இது என்ன கல்லூரி அப்படிங்கிறத இந்த காதோடு சொன்னதை நேயர்கள், புத்திசாலிகள் அவர்களை யூகித்துக் கொள்வார்கள். ஓகே சார், அடுத்த வாரம் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வெள்ளிக்கிழமை பார்ப்போம். கண்டிப்பாக. நன்றி சார்.